இங்கே இருக்கிற எல்லோரும் இது ஏதோ நீங்கள் அற்புத கூட்டம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த கூட்டத்துக்கு பேர் நோட்டீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எழுப்புதல் விரும்புவோர் முகாம். சொல்லுங்கள், பார்த்தீங்களா? நம்ம ஊழியமே சிறுவர்கள் வாலிபர்கள் தான். ஆனால் இன்றைக்கி ஏன் தெரியல, நிறைய சபைகள் ஊழியக்காரங்க இந்த சிறுவர்கள் வாலிபர்கள் இளம் தலைமுறையினர் சந்திக்கிறத கைவிட்டுட்டாங்க. காரணம் என்னவாக இருக்கலாம்? நிறைய காரணம் இருக்கலாம். ஒருவேளை பணம் வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா காணிக்க வராதுன்னு நினைக்கிறேன். யாராவது பெரியவங்கள்ட்ட வச்சு எதாவது ஒரு 2 தீர்க்க தரிசனத்தை சொல்லி உங்களுக்கு ஆண்டவர் சுகமளிக்கிறான்னு சொன்னால் காசு வருமானு தெரில. ஏன் விட்டாங்கன்னு தெரியாது. நான் யூகே இங்கிலாந்து தேசத்துக்கு கடந்த வருடம் போயிருந்தேன். சர்ச்செல்லாம் மூடிட்டாங்க, சாராய கடை வச்சுருக்கிறாங்க. அது ஸ்டைலாக நம்ம ஊரில் சாராய கடைன்னு சொல்கிறேன், அவங்க பாருன்னு சொல்கிறாங்க. யூகேயில் சர்ச்சு வளாகத்தில் சர்ச்சையும் விட்டுட்டாங்க. இன்னும் இருக்கிற கொஞ்சம் சபைகளில் சும்மா பாட்டி தாத்தா ஒரு 1000 பேர் உட்கார்ற சர்ச் இருக்குன்னா அதில் ஒரு 5 பேர் 10 பேர் சாகராப்பில் ஒரு கொஞ்சம் பாட்டி தாத்தா உட்காந்துருக்குறாங்க. ரொம்ப வேதனைங்க. நமக்கு நாகரிகம் சொல்லி கொடுத்த தேசங்க, மிஸ்டரிகளை அனுப்பி வைத்த தேசம். எதுவாக காரணம் எதுவாக இருக்கலாம், காரணம் எது இருக்கலாம். அவங்க என்ன செய்யிட்டாங்க, அவங்க சர்ச்சு அந்த தேசத்தில் இருக்கிற அடுத்த தலைமுறையை சந்திக்க மறுத்துட்டாங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை, அவர்களை கொண்டு செய்த மகிமையான அற்புதங்களை, ஆண்டவர் நல்லவர் என்பதை அங்கே கடத்துவதற்கு மறந்துட்டாங்க. நான் சொல்கிறேன், இங்கிலாந்து தேசத்தில் மூடுகிற அந்த சர்ச்சு மூடுகிற சூழ்நிலைகள் தமிழ்நாட்டிலையும் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போயே பார்த்திங்கன்னா கிராமங்களில் சபைகளை மூடிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? நிறைய கிராமங்கள் வாங்க, எங்களோட வாங்க, நான் சொல்கிறேன். நிறைய புதிய கிராமத்தில் சர்ச்சு கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கெட்டின சர்ச்சில் ஆராதனை நடக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாதனால சபையெல்லாம் மூடப்பட்டுருச்சு. பாருங்களேன், எவ்வளோ பெரிய வேதனை. நிறைய இடம் அந்த சர்ச்சு இருந்த தடயமே இல்லாமல் அந்த இடம் எல்லாம் ஆக்குபை பண்ணிட்டாங்க. அந்த காலத்தில் உள்ள மிஸ்டரிகள் எவ்வளோ இடம் வாங்கி போட்டிருக்காங்க. அந்த இடத்த மெயின்டைன் பண்ணியே நம்மளால் முடியல. அது இடத்த விற்கிறதுக்கு தான் பிளான் போடுறோம், மெயின்டைன் பண்ண முடியல. இதெல்லாம் பாருங்கள் வேதனைகள். காரணம் என்னவாக இருக்கலாம், அவர்கள் சுவிசேஷ ஊழியத்தையும் அடுத்த தலைமுறைகள் இந்த செய்தியை கொண்டு போக மறந்துட்டாங்க. ஏன் இன்றைக்கி ஊழியத்துக்கு யாரும் வரமாட்டாங்க? இப்போ 1200 மிஸ்டரிகள் இருக்கிறாங்க. இந்த புது வருஷத்தில் ஒரு வருஷத்தில் 1000 மிஸ்டரிகளை சேர்க்கணும்னு சொல்லி இலக்கு வைக்கிறேன். ஒருவேளை அவங்க முழு நேர ஊழியராக இருக்கலாம், இல்லை எங்கள் ஊழியத்தில் ஏசப்பா சொல்லி கொடுத்தது முழு நேர ஊழியர்கள் மாத்திரம்தான் ஊழியம் செய்யணும் கிடையாது. பைபிளில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா, ஆண்டவரோடு இருக்கிற உலகத்தை கலக்கிற 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்த அவங்க எல்லாம் சும்மா ஒரு 6 அதிகாரம் தான் வர்றாங்க. அதுக்கப்புறம் பேதுரு மட்டும் கொஞ்சம் வர்றாரு பின்னாடி. 10 அதிகாரம் பேதுரு ஹீரோ கூடியது, கொர்நேலியு தான் ஹீரோ, பார்ட் டைம்னு செலும்பிட்டான். 6 அதிகாரத்தில் சமையல்காரர்கள் அங்கே ஒரு 7 பேரை நிற்கிற, அதில் தான் பிலிப்பு ஸ்தேவான் அவங்களெல்லாம் வர்றாங்க. எவ்வளோ பெரிய வேதனைங்க. அதாவது முழுநேர ஊழியர்கள் மட்டும் இந்தியாவை சந்திக்க முடியாது. என்னை பொறுத்தளவுக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் எங்கள் ஊழியத்தினுடைய போகும்போது மேகசின் வாங்கிட்டு போங்க. உங்கள் வீட்டுக்கு வராதவங்க அதில் அட்டைப்படத்தை திருப்பிட்டிங்கன்னா உங்களுடைய முகவரி ஏதாவது ஃபீட் பேப்பர் அங்கே இருக்கும், கட்டாயம் கொடுங்க. அதை வாங்கி அதில் எழுதி கொடுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். அதில் எங்களுடைய தரிசனத்தை 3 தெளிவாக எழுதியிருக்கோம், குழப்பலாம் மாட்டோம். அதில் தான் 30 வருஷம் பிரயாணம் பண்ணுறோம். ஒன்று என்ன, எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும். கடைசி கட்டளை என்னங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறதா? கிறிஸ்தவர்களுக்குங்க ஏசப்போடைய கடைசி கட்டளை தெரியுமான்னு தெரில. முதலுக்கு எல்லாருக்கும் கடைசி கட்டளை என்ன சொல்லார், உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொல்லார். இப்போ இங்கே கூடி வந்திருக்கிற எழுப்புதலை விரும்புகிற முகாமுக்கு வந்திருக்கிறீங்க, நல்லா சொல்கிறேன். ஆறுதல் கூட்டம் கிடையாது. ஆறுதல் கூட்டத்தில் இப்போ நாங்கள் கொஞ்சமாக நாங்கள் பிளான் போடுறோம். ஓப்பன் இயரில் கிரவுண்டில் வச்சு மீட்டிங் வைங்க. நானே பின்மாற்றம் ஆகிட்டேன். நிறைய கிறிஸ்தவங்க ஊழியரை பார்த்து பின்மாற்றம் ஆகிட்டேன் போல்றேன். என்னுடைய ஊழிய ஆரம்ப நாட்களில் ஏசப்பா அண்டர் காமிச்சார், 90%
புறஜாதிகளுக்கு மத்தியில் பேசணுங்க. ஏசப்பா அதை சொன்னார் என்கிட்ட. வெறும் 10% கிறிஸ்தவங்க மத்தியில் கிராம சபைகள் அங்கங்கே பேசுவேன். சும்மா அங்கே போகிறதுக்கு ஆளே இருக்காது, 3 ஆப்பில் இருக்கும். அந்த சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணுவேன். அங்கே கொடுக்குற சின்ன சின்ன காணிக்கே எனக்கு வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கு சரியாக இருந்துச்சு. அந்த ஒரு வாரம் ஊழியத்துக்கு 6 நாள் ஊழியத்துக்கு அந்த அந்த ஒரு நாள் கிராம சபையில் பேசுகிறது எனக்கு உதவியாக இருந்துச்சு. கிராம சபைகளில் அதில் 10% தாங்க கிறிஸ்தவங்கள்ட்ட பேசினேன். ஆனால் 90% புறஜாதிகள்கிட்ட பேசுகிறேன். அதில் வல்லம் இருந்துச்சு, வரங்கள் கிரியிச்சு, நடந்தால் பிசாசு ஓடிச்சு. இதனுடைய ஆரம்ப காலங்கள். எப்படி கெட்டு போனேனே தெரிலங்க. நீங்கள் சொல்லுங்கள், போய் டேவிட் கணேசன் தப்பு பண்ணிட்டான்னு அவரே சொன்னார்னு சொல்லுங்கள். நீ ஏதோ ஒன்றும் பெருசு கிடையாது. இன்னும் நான் ஒரு புஸ்தகமாகவே எழுதுகிறேன். கணேசன் கன்ஃபஷன் ஒரு புக்கே எழுதுகிறேன். கணேசனுடைய பாவ அறிக்கைகள். என் மனைவி ஒரு நாள் அதை பார்த்தாங்க. எப்பா இதெல்லாம் புஸ்தகமாக வெளியிட்டிங்கன்னா இருக்க காணிக்க கொடுக்குறவனும் காணிக்க கொடுக்குறத நிறுத்திடுவான். அப்படிதான் நான் சொன்னேன், அந்த பரிசுத்தவான்கள் காணிக்க எனக்கு வேண்டியது கிடையாது. இந்த புஸ்தகம் எது தெரியுமா? ஆண்டவருடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பாக, ஊழியத்திற்கு வந்த பின்பாக நான் செய்த பாவங்கள். பாவம் இருந்துச்சுங்க, என்னால் சொல்ல முடியும். ஆனால் அந்த பாவங்களில் நான் உண்மையாக ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டேன், விடுதலைக்காக கெஞ்சினேன், அழுதேன். ஆனால் ஏசப்பா என்ன தெரியுமா செஞ்சார்? என் பாவத்தை மன்னித்தார், மறந்தார். கைதட்டுங்களேன். அல்லேலூயா. மன்னித்து மறந்தது மாத்திரமல்ல, கிருபை வரங்களை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார். எல்லா கண்களுக்கு முன்பாக ஆச்சரியப்படும்படியாக அற்புத அடையாளங்களை செய்து காண்பித்தார். என்னுடைய அந்த புஸ்தகத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமாங்க? இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள் குந்தி நடக்கிறாங்க. யாரும் சர்ச்சுக்கு வர்றதில்லை, ஜெபம் பண்ணுற மனசு இல்லை. ஏன்னா குற்ற மனச்சாட்சி. அவங்க மத்தியில் ஏசப்பாட்ட எப்போ வந்தாலும் உன்னை புறமே தள்ள மாட்டாரப்பா. இந்த செய்தியை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி வாலிபருடைய பிரச்சனையை சொல்கிறதுக்கே செய்தி இல்லைங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் ஒரு 10 செய்தியை நீங்கள் சர்வே எடுங்க. 10 செய்தியிலையும் வாலிபர்களுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் அங்கே செய்தி இருக்கான்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, அவங்களுக்கான செய்திகள் ஏதாவது இருக்கா? இல்லவே இல்லைங்க. அதனால் ஆண்டவர் அந்த பொறுப்பை எங்கிட்ட கொடுத்தார். அதனால தான் வருஷந்தோறும் போன மாதம் மே மாதத்தில் 8000 கிராமங்களில் விபிஎஸ் ஊழியத்தை ஒழுங்கு செய்தோம். கைதட்டுங்களேன். நீங்கள் கோயில்பட்டிக்காரங்கள்லாம் நீங்கள் அப்படியே கை தூக்கிடுங்களேன். நாங்கள் எங்கள் சர்ச்சில் இருந்து ஒரு 100 கிராமத்தில் விபிஎஸ் எடுத்தோம். சர்ச் இல்லாத கிராமத்தில் போய் விபிஎஸ் எடுத்தோம் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. ஏதாவது தூக்குங்க ஒரு ஆறுதலுக்காக. சரி விடுங்க. 50 கிராமம். கற்பையா எங்கள் அப்பம் பாருங்க, சரஸ்வதி எங்கள் அம்மா பேர். கற்பையா சரஸ்வதியுமா எங்கள் கணேசனும். எங்கள் ஊழியத்தில் இருக்கிறதுனா யார் தெரியுமா? எங்கள் ட்ரெஸரர் பேர் பாலமுருகன். கைதட்டுங்களேன். எங்கள் ஃபீல்ட் டைரக்டர் பேர் சங்கர். பூரா இப்படி தாங்க. என்ன சிவா எல்லாம் இப்படி தான். என்ன நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக அங்கே 8000 கிராமங்களில் விபிஎஸ் எடுத்தோன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன செஞ்ச? சரி 50 கிராமம் வழியா உங்கள் சர்ச்சிலேருந்து 5 கிராமத்தில் எடுத்தீங்களாங்க. 5 சர்ச் இல்லாத கிராமத்தில் போய் எடுத்தீங்களா? ஏதாவது ஒரு ஆறுதலாக கை தூக்குங்க. எழுப்புதல் விரும்புகிறீங்களே நீங்கள் தான். நான் என்ன சொல்கிறேன், எங்கேயே கோளாறு இருக்குதுங்க. இதை பிரசங்கம் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை. நான் சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கிராமத்துலையாவது ஊழியம் செய்ய வேண்டியதானுங்க. உங்கள் குடும்பமாக உங்கள் வீட்டிலையே நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு 10 பிள்ளைகளை வீட்டில் கூட்டி வச்சு அதெல்லாம் ராக்கெட் விடுற வேலையா விபிஎஸ் எடுக்கிறேன். நான் பக்கத்தில் சொல்லுங்கள். அதை நான் ராக்கெட் விடுற வேலையா சொல்லுங்கள். நான் பக்கத்தில் சொல்லும் போது சொல்லலாட்டா நரகத்துக்கு போயிடுவீங்க பூரா எல்லாம். நல்ல கலகலன்னு பேசுங்கங்க. கை தட்டுங்களேன். உம்முன்னு உட்காரக்கூடாது. இது எழுப்புதல் கூட்டம். அல்லேலூயா. பேச வேண்டியதானங்க. கிறிஸ்தவங்கங்க நம்மகிட்ட உண்மை இருக்குதுங்க, அதை பேச மாட்டோமாங்க. பேசுனாதாங்க 4 பேர் கேட்பான். பேசுகிற கணேசனே பின்மாற்றம் ஆகிட்டான். நான் சொல்கிறேன்ல, 90% ஒரு நாளைக்கு சைக்கிள் எடுத்தேன்னா 25 கிலோமீட்டர் சைக்கிள் மதிப்பேன். சோறு இருக்காது. நான் ஊழியத்துக்கு வரும்போது என் சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? 1 பேண்ட்டு 2 சட்டைங்க. இவ்வளோதான் சொத்து மதிப்பு. செருப்பே போட தெரியாது எனக்கு. எங்கள் வீட்டில் ஒரு ஓட்ட சைக்கிள் இருந்துச்சு.
25 கிலோமீட்டராக சைக்கிள் மதிப்பங்க, ஒரு ரவுண்ட் அடிப்பங்க, ஒரு 5லேருந்து 7 கிராமம் போயிடுவேங்க. ஆனால் எப்படி பின்மாற்றம் ஆச்சுன்னே தெரிலங்க. யாரை பார்த்து கெட்டு போனேன்னு தெரில, யாரங்க பார்த்தேன். இப்படி போய்கிட்டு இருக்கிற கணேசன், ஐயோ ஓ அங்கே அந்த கன்வென்ஷன், அங்கே பைபிள் ஸ்டடி, அங்கே அந்நிய பாஷை பேசுவது எப்படி, வரங்களை பெறுவது எப்படி, அங்கே ஒரு சாட்டம் கோர்ஸு, இங்கே ஒரு உபவாச ஜெபம், ஹீப்ரு படிக்கிறது, பயங்கர பிஸி ஆகிட்டேன் நான். அங்கே ஒரு ஊழியர்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது, சோறு போடுவாங்கன்றாங்க. அங்கே காலையில் அட்டன் பண்ணால் போதும், மத்தியானம் சோறு கன்ஃபார்ம். கை தட்டுங்களேன். உங்கள் ஊரில் இல்லை என்ன? எங்கள் ஊரில் பயங்கரமாக இருக்குது. இதில் மெட்ராஸில் இருக்கிற ஒரு தம்பி, உன் ஊழியக்காரங்க எல்லாம் மெட்ராஸுக்கு வந்துடுற, எதுக்கு சோறு இல்லைன்னு பூரா அழுது புலம்புற, காசு இல்லை, அழுது பிரசங்கம் பண்ணுற. நீங்கள் மெட்ராஸுக்கு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல ஊழியர் கூட்டம் நடக்கும். நீ போயிட்டேன்னா டீ ஒரு 200 300 500 தருவாங்க, அடுத்து சோறும் கொடுத்துருவாங்க. டெய்லி 30 நாளைக்கும் 30 இடம் இருக்குது, என்கிட்ட லிஸ்ட் இருக்குது. நான் சொல்கிறேங்க, எங்கே ஒரு கோளாறு இருக்குதுங்க. நானும் கெட்டு போயிட்டேங்க. எனக்கு மாதிரி இல்லை. ஐயோ நம்ம தப்பாக ஊழியம் செய்கிறோம் போல். காலைல எழுந்திரிச்சு நம்ம வாட்டுக்கு நைட்டு கிராமம் போயிட்டுருக்குறோம். இங்கே இன்னும் ட்ரைனிங் எடுக்கிறோன்னு சொல்லி ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எல்லா இடத்துலையும் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். நாளடைவில் நான் நல்ல சாட்சி சொல்லுவேன், பிரசங்கத்தை எனக்கு வழி திறந்துருச்சு. கை தட்டுங்களேன் எல்லா பயிலும். கணேசா வா, நான் கணேசா வா, நீ நல்ல வாய் பேசுகிற, வா இங்கே வா, உன் சாட்சி நல்லா இருக்கு. பயங்கர பிஸி ஆகிட்டேன். பிஸினா பிஸி. இப்போ ஏசப்பா என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டேன், இங்கே வாடா. முன்னாடி 90% கிராமத்தில் பேசினேன், இயேசு அறியாதுங்கிட்ட பேசினேன். 10% தாண்ட கிறிஸ்தவங்கிட்ட பேசினேன். அதில் வரங்கள் இருந்துச்சு, வல்லமை இருந்துச்சு, அறுவடை இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் எனக்கு காமிச்சு கொடுத்தா 90% கிறிஸ்தவங்கிட்ட பேசுகிறேங்க. கை தட்டுங்களேன். இப்போ எப்படி ஊழி வளர்ந்துருச்சு பாருங்க. புறஜாதிகளுக்கு மத்தியில் எவ்வளோ பேசுகிறடா நீ? பேசுகிறதில் 10% தாண்ட பேசுகிற. ஆனால் காசு வர மாட்டேதுங்க, சோறு கிடைக்க மாட்டேதுங்க. ஊழி வளர்ந்ததுமா இருக்கு. எங்கோ தவறு செய்கிறோம், நாங்கள் சரிப்படுத்தியிருக்கிறோம். இப்போ நான் ஊழியக்காரண்ட லீடர்ஸ்னோட எந்த சர்ச்சு கன்வென்ஷனும் என்னை கூப்பிடாத. அவங்க கூப்பிட்றாங்க, என் ஊழியக்காரங்க ஐஸாக பேசாண்டே, இங்கே மட்டும் நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ணுவாங்க. மாதம் ஒரு 100 ரூபா 50 ரூபா, மாதம் 10 ரூபா கொடுக்குறோம். கொஞ்சம் பேர் எழும்பிட்டாங்கன்னா நாங்கள் நல்லா சாப்பிட்டுக்குருவோம்ண்ணே, காணிக்க வந்துருமுண்ணே. இப்படி சொல்லி ஏமாற்றி டேட்டை வாங்கிடுவான். நான் சொல்கிறேங்க, இப்போ நான் உங்கள் ஊருக்கு வந்திருக்குறேங்க, நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்க என்ன? வாடா வா ஹெல்ப் பண்ணுவோம்மா. ஆனாங்க நான் யோசித்து பார்த்தேங்க, என்ன ஒரு மாற்றம் வேண்டி இருக்குதுங்க. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், சர்ச்சுக்கு மினிஸ்ட்ரினாலே சர்ச்சுக்கு உள்ளே கிடையாதுங்க, சர்ச்சு கிடையாது. எங்கே யாருங்க சொன்னால், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி திருமங்குளத்தில் 20,000 வாலிபர்களை கூப்பிட்டு உபவாச ஜெபம் நடத்த சொன்னார். எல்லாம் 20,000 கிறிஸ்தவ வாலிபர்களை கூப்பிட்டு தேசத்தினுடைய வாலிபருடைய எழுப்புதலுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கணும்னு சொல்லி அங்கே ஆண்டவர் கொடுத்த கோல். 12 மணி நேரம் உபவாசம் காலையிலே தொடங்கிட்டோம். அதில் தலைப்பெண்ண தெரியுமா, சகோதரர் மோகன் லாசஸ் வந்தாங்க, எங்கள் டைசிஸ் பிஷப் ஐயா வந்தாங்க. நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாங்க. அத்தனை வாலிபர்களும், ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் கூடி வந்தார்கள். கை தட்டுங்களேன். யாரும் எந்திரிக்கலை. உண்மையாகவே ஒரு ஜெபாவி அந்த கிரவுண்டில் ஊட்டினார். அழுது ஜெபித்தார்கள். அந்த முகாமிற்காக தலைப்பு வேணும் இல்லைங்க. நாங்கள் எப்போயுமே ஏசப்பாட்ட ஒரு தலைப்பு கேட்போம். கடந்த திருச்சி முகாமில் ஒரு முகாமுடைய தலைப்பு என்ன தெரியுமா, நீ உருப்படு உருவாகு உப்பாகு மாறு. சொல்லுங்கள், உருப்படு உருவாகு. பக்கத்தில் சொல்லு, நீ உருப்படுவேயான் சொல்லுங்க. அடுத்து உருவாவேயா, உப்பா மாறுவேயா. இதுதான் செய்தி தலைப்பு. பெரிய ஃப்ளக்ஸில் எழுதிட்டு வாங்க எல்லாம். இப்போ இந்த கோயில்பட்டி கிறிஸ்தவங்க எல்லாம் நீங்கள் 3 படியில் எத்தனாவது படியில் இருக்கீங்க? 3வது படினா உப்பாக மாறணும். உப்பாக மாறணும்னா உங்களுக்கு அர்த்தம் சொல்ல விவரமாக சொன்னால் தான் புரியும். போன வருஷம் 325 நாள் உங்களுக்கு சோறு போட்டார். கை தட்டுங்களேன். நல்ல சோத்தை சாப்பிட்டீங்க என்ன? 52 வாரத்தில் 52 பிரசங்கம் கோயில்பட்டிக்காரங்க. வாரத்தில் ஒரு நாள் போனால்
ஒரு பிரசங்கம் கேட்டாலே 52 பிரசங்கம். இதில் பார்த்தா உங்கள் ஊருக்கு பஞ்சமே கிடையாது. இந்த கெஸ்விக் முகாம்னா பிச்சுட்டு அங்கே பாருங்கள் எம்பிட்டு செய்தி கொடுக்குறான், கை தட்டுங்களேன். அதில் போனீங்கன்னா 3 நாளில் 10 செய்தி கேட்டுடலாம். டிவியில் செய்தி எத்தனை செய்திங்க, அத்தனை செய்தி கேட்டீங்களே. நல்லா சாப்பிட்டீங்க, நல்ல செய்தி கேட்குறீங்க. உங்களுக்கு போன வருஷம் 2025 வருஷம் உள்ள உங்களுக்கு வியாதி வரல, அப்படி தானேங்க, சாவலை. இன்னும் என்ன அற்புதம், உங்களுக்கு மாற்று ட்ரெஸ்ஸு ஒன்று இருந்தாலே அவங்க பணக்காரன்னு சொல்லி இருக்குங்க. 2 ட்ரெஸ்ஸு உள்ளமே ஒருத்தர் ட்ரெஸ்ஸை கொடுத்துருன்னு புதிய ஏற்பாடு சொல்லுது. இப்போ நாங்கள் பெண்கள் சைடில் ஒரு கேள்வி கேட்குறேன். பொய் சொல்லாமல் பொய் சொன்னால் செத்து போயிடுவீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஆனால் தெரியாதா, அனனியா சப்பிரால் பொய் சொல்லி செத்து போயிட்டான்னீங்கன்னா பைபிள் ஞானம் இல்லாத வரா? ரைட்டு. இப்போ பெண்கள் சைடில் ஒரு கேள்வி கேட்குறேன், பொய் சொல்லக்கூடாது. இப்போ உங்கள் வீட்டில் பீரோவில் எத்தனை ட்ரெஸ் இருக்குது, எண்ணிக்கை கரெக்டாக சொல்லணும். ஒரு 81 சேலை, ஒரு 70 சட்டை, இப்படி ஏதாவது எண்ணிக்கை, ஒன்று கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. நான் சொல்லிட்டேன், ஊழி ஆரம்பிக்கல என் சொத்து மதிப்பேன்னு சொன்னேன். ஒத்த பேண்ட்டு 2 சட்டை, இதாங்க சொத்து மதிப்பு. ரைட்டு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது கரெக்டாக, பூரா சொத்து ரொம்பயா, அம்பிட்டு உங்களை ஆசீர்வதிச்சிருக்காருல்ல, அம்பிட்டு ஆசீர்வதிச்சிருக்காருல்ல. சரி, போன வருஷத்தில் உங்களால் ஏசப்பாவுக்கு லாபமா? பக்கத்தில் கேளுங்க, உன்னால் ஏசப்பாவுக்கு லாபமா கேளுங்க, சபைக்கு லாபமா? சத்தமாக கேளு. இந்த கேட்காம இருந்தீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க, பார்த்துவோங்க. நல்லா கேளுங்க, கலகலன்னு பேசுங்க. அல்லேலூயா. கைப்பிரதி ஊழியங்கள் கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தின் மூலமாக கிரமமாக பணித்தலங்களில் உள்ள கிராமங்களை சந்தித்து அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம். இவர்களுக்கு இயேசுவின் அன்பை கைப்பிரதி வழியாக வழங்குகிறோம். கைப்பிரதிகளை பெற்று வாசித்து அநேகர் உள்ளத்தில் தொடப்பட்டு இயேசுவே வழி என்று அறிந்து கொள்கின்றனர். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கைப்பிரதிகளை கொடுத்து வருகிறோம். நமது ஊழியர்கள் தினமும் 1 மணி நேரம் முக்கியமான இடங்களில் நின்று 100 கைப்பிரதிகளை கொடுக்கும்படி வழிநடத்தப்படுகின்றனர். இவ்வூழியங்கள் மூலமாக சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க ஜெபியுங்கள். நீங்களும் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது தொலைபேசி. இப்போ நான் ஒரு துபாய் போயிருந்தேன். ஏன்னா துபாய் போய் எங்கள் அப்பா கற்பையா, எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கணும்ல. இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அப்பா உயிரோடு இருந்தால் ஒழுங்காக பேசி தொலைங்க, குறைஞ்ச ஆயுசில் செத்து போயிடாத. என்னப்பா சாப்பிட்டியா என்னான்னு டெய்லி 2 நாளைக்கு ஒருக்காவது பேசி தொலைங்க, அப்படி சொல்லுவேன். அல்லேலூயா. நான் எங்கள் அப்பாட்ட பேசுவேன். எங்கள் அப்பா சந்தோஷம், எப்பா நான் துபாய் வந்துடுவேன். அப்படியாடா, வெளிநாடு போயிட்டியாடா? அவர் கேட்டார், ஃப்ளைட்டில் தான் போனியாடா? ஆமாப்பா, ஃப்ளைட்டில் தான் போக முடியும். ஐயோ, எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற சந்தோஷம், டேய் எம் அவனே, நான் தொட்டு கூட பார்த்ததில்லடா ஃப்ளைட்டை. நீ என் பிள்ளை போயிட்டியாடா, ரொம்ப சந்தோஷம்டா. எத்தனை நாள்டா? 10 நாள் வந்திருக்கேன்ப்பா. அம்பிட்டு செலவழித்து துபாய் 10 நாள் போயிட்டியாடா, சோர்ஜா அப்படின்னும் அவங்கள செலவு இருக்குல்லடா, நமக்கு எது லாபம் இருக்குமாடா கணேசான்னு கேட்டாருங்க. அவருக்கு தெரியாதுங்க, நான் சர்ச்சஸில் பேசுவேன், என் செய்தி கேட்டு மாதம் ஒரு மிஸ்டரி தாங்குறேன், ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்குறேன். நீங்கள் வைக்கிற வாலிபர் முகாமுக்கு, எங்கள் வாலிபர் முகாமுக்கு 1.5 கோடி தேவைங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், 1.5 கோடி தேவையான்னு சொல்லுங்கள். அதில் ஏசப்பா உங்கள் உள்ளத்தில் இங்கே இருக்கிறவங்க நீங்கள் நினச்சாலே 1.5 கோடி இன்றைக்கி வந்துடும். என்னென்ன கை தட்டுங்க. எவ்வளவு? அவ்வளோதாங்க. 1 லட்ச ரூபா தர 150 பேருங்க. 1 லட்ச ரூபா என் வீட்டு பேங்க்கில் என் சொத்தெல்லாம் விற்றா 1 லட்சம் தேராதுங்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். பூரா சொத்துக்காரங்க ஐயா பூரா. ஆனால் மனசு இல்லையா, மனசு இல்லை. 1 லட்ச ரூபா தர்ற 150 பேர் தானேங்க. ஆனால் இங்கே வச்சுக்கோங்க, நான் ஒருக்க சவுதி அரேபியா போயிருந்தேன். ஒருத்தங்க சொன்னாங்க, ஒரு சிஸ்டர், என் கணவர் உங்களுக்கு 2 lakhs காணி கொடுப்பாரு, அனுப்பிடுவார் சொல்லியிருக்கேன், நீங்கள் விசாரிச்சுக்கோங்கன்னாரு. அப்படியா, சூப்பர் சிஸ்டர். 2 lakhs என்ன? நம்ம யூத் கேம்ப் அப்போ அதுக்கடுத்து ஒரு 20 நாளில் யூத் கேம்ப் வைக்கிறோம். அவங்க தொடரும் கொண்டே அவர் பார்த்தா புருஷன் வசவாக வைகிறார். ஊழியக்காரங்க அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் இப்படி செய்கிறான், அவன் இப்படி செய்கிறான், கெட்ட வார்த்தையாக வைகிறாருங்க. எனக்கு என்ன செய்ய, நமக்கு எதையாவது திருப்பி பேசுகிறோம்னா காசு போயிடும். அப்படியே அணைச்சி சொல்லிக்கிட்டே இருந்தேன்.
அதுக்கு மேலே என்னால் அடக்க முடியலைங்க. அவர் வயிறதை பார்த்தா யாரையோ வஞ்சிக்கிட்டு என்னையும் வயிறாரு போல் இருக்குது, சுற்றி வளைச்சி வயிறாரு. நான் பிறகு சொன்னேன், இங்கே வாங்க பிரதர், நீங்கள் எனக்கு காணிக்க கொடுக்க போகிறீங்க. என்ன? ஆமாம். எவ்வளவு? 2 lakhs. நீ உன் காணிக்கு நான் வாங்கவா வேண்டாமான்னு சொல்லி நான் தான் டிசைட் பண்ணும். நீ கொடுத்தாப்புல நான் வாங்கிடுவேனா? இவ்வளோ வாய் பேசுறியா? உன் காணிக்க குப்பையில் போடுயா, உன் காணிக்க வேண்டான்ட்டேன். கை தட்டுங்களேன். நான் சொன்னேன், இது நல்ல நிலம். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை ஊழியர்கள்ட்ட காணி கொடுத்தாலும் உனக்கு ரிசல்ட் வருமானு தெரியாது, பதில் வருமானு தெரியாது. நான் உண்மையாக ஊழியம் செய்கிறவன். நான் 30 வருஷம் எனக்கு வர்ற காணிக்கு உண்மையாக ஷேர் பண்ணுறதுனால தான் என்னை நம்பி 1200 மிஷனரி இருக்கிறான். கை தட்டுங்களேன். இன்றைக்கி 30 வருஷம் ஒன்றும் ஊழியக்காரங்கிட்ட உடன் ஊழியர்கள் எவ்வளோ பேர் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உடன் ஊழியர்கள் முதல்ல வச்சுக்கிடுவாங்களேங்க, காசு போயிருங்க. உடன் ஊழியர் வச்சுக்கிற மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி இல்லைங்க, உண்மையாக பகிர்ந்து கொடுக்குறேன். இன்னும் 1000 மிஷனரி எடுக்க போகிறேங்கிறேன். இப்போ இங்கே இருக்கிறவங்க நீங்கள் 1000ல் ஒருவனாக ஊழியத்துக்கு வந்துடலாம். பக்கத்தில் சொல்லுங்கள், 1000ல் ஒருவராக நீங்கள் ஊழியத்துக்கு வந்துடுங்க. சொல்லுங்கள், நீங்கள் இருக்கிற எல்லாரும் நீங்கள் வந்துருங்க, இன்றைக்கே வந்துடுங்க. ஒரு லாரி பிடிச்சி விருதுநர் கூப்பிட்டு போகிறேன். அங்கே ஒன்றும் வேலை வெட்டி ஒன்றும் கிடையாதுங்க. என்ன வேலைங்கிறீங்க? என்ன வேலை? வெட்டி முறிக்கணுமா? கடப்பாறை கம்பி எடுத்து குத்தணுமா? மண்வெட்டி எடுத்து வெட்டணுமா? என்ன வேலைங்க? என்ன பேசிக்கிட்டே இருக்கணுங்க? எப்படி வேலை பாருங்க? பேசுகிற காசு வருது பாருங்க. பேசுகிறது ஒரு வேலையா? நாக்கா வலிக்க போகுது, உதடா வலிக்க போகுது, பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனால் என்ன பேசணும்? யாரை குறித்து பேசணும்? ஏசப்பா குறித்து பேசிக்கிட்டே இருக்கணும். கை தட்டுங்களேன். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரும் வந்துடுங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், நம்ம எல்லாம் ஊழியத்துக்கு போயிடலாம். சொல்லுங்கள். ஆமாம், இப்போ டேவிட் கணேசன் 30 வருஷம் ஏசப்பா வேலையை செய்கிறான். எனக்கு எவ்வளோ சம்பளம் நீங்கள் நினைக்கிறீங்க? சம்பளம் எவ்வளவுங்க? எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறேன். 3 பெண் பிள்ளை இருக்கிறாங்க. அதில் மூத்தவ பல் டாக்டருக்கு பிஜி படிக்கிறா. கை தட்டுங்களேன். 2வது பிள்ளை MBBS 3rd year படிக்கிறா. 3வது பொண்ணு அவள் சிங்கப்பூரில் பைபிள் காலேஜ் படிக்கணுங்கிறா. இப்போதைக்கு BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அங்கே பிஷப் கீப்பரில் படிக்கிறான். 4வது ஒரு பையன் இருக்கான். இன்னும் என்கிட்ட இவ்வளோ பேருக்கும் எனக்கு சோறு போட்டு, என் பிள்ளை எனக்கு ஒரு மனைவி பிள்ளைகளுக்கும் சோறு போட்டு எப்படி அமுல் பேபி மாதிரி இருக்கிற பாருங்க. அல்லேலூயா. அப்போ ஏசப்பா வேலைக்கு வந்த சம்பளம் கிடைக்குதுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தாலும் யார் வர்ற கை தூக்குங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விவரம் புரியலைங்க. சரி, முழு நேரம் ஊழியத்துக்கு வர வேண்டாங்க, விட்டுருங்க. ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு 1 மணி நேரம் மிஸ்டரியாக இருக்கலாம். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்களா, உங்கள் வீட்டில் 12 சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு பாடம் சொல்லி கொடுக்கணும். ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும், ஜெபம் பண்ணி முடிக்கணும். நான் உங்களுக்கு சம்பளம் தர்றேன். அந்த 12 பிள்ளைகளுடைய பிறந்த நாளை கேக் வெட்டி புது ட்ரெஸ்ஸு நான் வாங்கி கொடுத்துருவேன், கேக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன். நல்லா அவன் சொந்தக்காரர்களில் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்தாலே வந்துடும். யார் பிறந்த நாளை கொண்டாடுறாங்களோ அந்த பிள்ளைகிட்ட, ஏய் உங்கள் அப்பா அம்மா சித்தப்பன் பெரியப்பன் தாய்மாமன் ஆய்மாமன் 1 விட்டானே 2 விட்டானே எல்லாரையும் கூட்டுவா, உன் பிறந்த நாள் கொண்டாடுவோன்னு சொல்லி எல்லா சொந்தக்காரிகள்லாம் வர சொல்லி விசி ஹாப்பி பர்த்டேன்னு நல்ல கேக்கை வெட்டி ஜெபம் பண்ணும் போது நாங்கள் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரை இந்த பிள்ளையை கலெக்டராக மாற்றுங்க. எல்லாம் கைவெட்டு சொல்லி, ஏசப்பா அந்த பிள்ளையை கலெக்டராக மாற்றுங்க, டாக்டராக மாற்றுங்க. எவனோ நடிகர்னா சீஃப் மினிஸ்டர் ஆகுறான், நமக்கு அது காசப்படமாக அவன் வாய வலிக்குது. ஏசப்பா நாளை முதல்வராக மாற்றுங்க. சத்தமாக சொல்லுங்க, ஏசப்பா இந்த பிள்ளையை நாளை முதல்வராக மாற்றுங்க, எம்எல்ஏ மாற்றுங்க. இப்படி சொல்ல வேண்டியதானே? நல்ல ப்ளஸ் பண்ணணுங்க. ஐயோ, அந்த 12 பிள்ளைகளுக்கு மத்தியில் நான் சொல்கிறேன் 3 வருஷம் அல்லது 4-5 வருஷம் தாங்க உலகத்தை கலக்கிற ஊழியக்காரர்களை அந்த சிறுபிள்ளைகளை மாற்றி விடுவார். கை தட்டுங்களேன். 1 ஹவருங்க. வர்றீங்களா? அதுவும் மிஸ்டரி தான். 1000ல் ஒரு மிஸ்டரி தான். இங்கே இருக்கிற பெண்கள் யாராக இருக்கீங்களா? என் பைபிளில் போட்டிருக்குது, உங்கள் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னு எனக்கு என்ன தெரியுது? தெபோரலாகி நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள். இந்த வசனம் தெரியுங்கிறவங்க கை தூக்கல சொல்லுங்க சத்தமா. அப்போ நீங்கள் தாயை அழும்பணும்ல.
எழும்பணுங்க. அப்போ இப்போயும் ஒன்றும் இல்லை. இப்போ கணவர் வேலைக்கு போயிடுறாங்க, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் ஃப்ரீயாக இருக்கிறேங்கிறவங்க வாங்க, 2 பேரும் சேருங்க. யார் 2 பேராக சேருங்க. ஒரு வீட்டில் ஒரு நல்ல எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. மத்தியானம் நல்லா சோத்தை சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கிராமத்துக்கு போங்க. ஒரு கிராமத்தில் போய் ஏசப்பா பற்றி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வாங்க. நான் உங்களுக்கு சம்பளம் தர்றேன், உதவித்தொகை தர்றேன். நான் சொல்கிறேன், இந்த கனமான ஊழியத்தை செய்தால் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நிறைய லே மிஸ்டரின்னு போடுறோம். காலேஜ் படிக்கிறான், மத்தியானம் எல்லாம் காலேஜ் விட்டுறான்ல, 3 மணின்னு வந்துடுறான். அவன் என்ன செய்யறான், அவனுக்கு ஒரு 5 கிராமத்தை சொத்து பிரித்து கொடுத்துட்டேன். இந்த 5 கிராமத்தில் இந்த இடத்துல போனால் அந்த சின்ன பிள்ளைகள் வந்துடும்டா, நீ அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடு, வசனம் சொல்லிக் கொடு, டான்ஸ் சொல்லிக் கொடு. அடுத்து ஈவினிங் போகிறான், அவன் ஒரு 4 கிராமம் 5 கிராமம் சேர்த்து ஒரு இடத்துல டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறான். இப்போ வேலூரில் ஒரு இடத்துல 4 கிராமத்தில் 130 பிள்ளைகள் டியூஷன் படிக்க வர்றாங்க. கை தட்டுங்களேன். நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு மனசு வேணுங்க, மனசு வேணுங்க. நான் இப்போ எங்கள் அப்பா கேட்குறாரு, கருப்பையா எதோ லாபம் இருக்குமாடா? நான் சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணேன், எங்கள் அப்பாட்ட விளக்கன்னா அவருக்கு புரியாதுங்க. நான் சொன்னேன், எப்பா கொள்ள லாபம்ன்ட்டேன், பயங்கரமாக காசு வரும்பா. எங்கள் அப்பா சொல்ல, அட அறிவு கட்டவனே, பிறகு கிட்ட 10 நாளில் வர்றேங்கிற, இப்படி செலவழிச்சு இன்னொரு 10 நாள் இருந்துட்டு வாடா, அதான் காசு வருது இல்லைடா. நான் சிரிச்சுட்டு வச்சுட்டேங்க. ஒரு நாள் சும்மா கார் ஓட்டிகிட்டு மதுரை ஊழியத்துக்கு கிளம்புறேன். எங்கள் அப்பா எங்கள் கிராமத்தில் வழியாக தான் 3 மதுரை, அங்கே நின்றுக்கிட்டு இருக்கார். எங்கள் அப்பா நின்று எப்படி பேசாமல் போகிறது, என்னப்பா சாப்பிட்டியா, செஞ்சியா, என்ன செய்ய, ஏன் அப்படி வெயில் நினைக்கிற, பேசியிருந்தா, டேய் ஆமாடா நல்லா இருக்கு, உன் போஸ்ட்டை ஒட்டியிருக்காங்கடா கணேசா, பெரிய பெரிய போஸ்ட்டு ஒட்டியிருக்காங்கடா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி, இதான் என் பிள்ளை கணேசன், இவன் பெரிய ஆள் ஆகிட்டான், ஏசாமி என் பற்றி சொல்கிறான் பாருங்க, அவன் ஜெபம் பண்ணால் நல்லது நடக்குதான் அவன் சொல்கிறாங்க. அவன் பாருங்க, அவனுக்காக போஸ்ட் ஒட்டியிருக்காங்க, என் பையன் இதான் பையன் ஃபோட்டோ ஒட்டியிருக்கான். எங்கள் அப்பாவுக்கு பெருமை பாருங்க, கற்பையாவுக்கு. என்னடா அது போஸ்ட் ஒட்டியிருக்க அப்படின்னு கேட்டார். ஆமாப்பா, இந்த வாலிபர் முகாம் திருமங்குளத்தில் நடத்துகிறோம்ப்பா. என்னடா செய்வீங்க? என்ன அதை போய் சொல்லாத, வாலிப பிள்ளைகள் ஒரு 50,000 பேரை கூட்டி போய் சொல்லாத, திருடாத, எவளையாவது கூட்டு ஓடி போயிடாத, எவனையாவது கூட்டு ஓடி போயிடுவாங்க, அப்பா அம்மாவை ஏமாற்றி தொலையாத, செல்ஃபோனை தூக்கி எறி நாசமாக போயிடாத, இதெல்லாம் எங்கள் ஸ்டைலில் சொல்லி கொடுப்போம்ப்பா. நல்லதுரா, என் பையன் நல்ல செய்யிடான். எப்படிரா செலவான்னு கேட்டாருங்க. நான் யோசித்து பார்த்து சொன்னேங்க, ஒரு 35 லட்ச ரூபா செலவுப்பா. அப்படி கணக்கு பார்த்துருக்கோமான்னு எங்கள் அப்பாவுக்கு அட்டாக் வந்துடுச்சு. இந்த வருஷம் கேம்புக்கு எவ்வளோ தெரியுமா? 1.5 கோடி. கை தட்டுங்களேன். இப்போ எங்கள் அப்பா செத்தே போயிட்டார். சரி, இப்போ எங்கள் அப்பா இல்லை. 35 லட்சத்துக்கே அவருக்கு அட்டாக் வந்துருச்சு. அவருக்கு ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு எங்கள் அப்பா என்னை பார்த்து கேட்டார், டே கணேசா, இப்படி செலவழித்து நீ ஏதோ மாநாடு நடத்துறியாடா, நமக்கு எது லாபம் உண்டாடான்னு கேட்டார். யோசிச்சு பார்த்து என்ன விளக்கம் சொல்ல அவருக்கு? ஃபாரின் ஃபண்டு வருதா நமக்கு? அது உண்மைதான், பரலோக ஃபண்டு தான் வருது. கை தட்டுங்களேன். இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே, இந்த மீட்டிங் வந்தவங்க யாருக்குமே தூக்கமே வரக்கூடாது. ஏசப்பா, இந்த முகாமிற்காக எனக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்தாலே ஒரு 400-500 பேர் தேர்வங்க போல் இருக்கீங்க. சரிங்க, ஒரு 400 பேர் வச்சுக்கோங்க. எனக்கு என்ன தெரியுது தெரியுமா? 400 வேன் தெரியுதுங்க. ஒருத்தர் ஒரு வேன் சொல்லுங்க, பக்கத்தில் ஒருத்தர் ஒரு வேன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஒரு வேன் பிடிக்கிறீங்க. ஐயா, காசு கொடுத்துருவியா கணேசா? ஒரு வேன் பிடிச்சிருவேன். காசு கொடுத்துருவியாடா? ஆமாம் வாங்க, காசு தருவேன். நான் சொல்கிறேங்க, சொத்தாங்க போகுது. ஒரு வேனை பிடி, ஒரு 10-15 வாலிபனில் அள்ளி போடு. ஒரு மதுரையில் இருக்கிற ஒரு அம்மா, 65 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. ஏம்மா, நீ ஓன் சார்பாக ஒரு வேன் பிடி, உன் பிள்ளைகள், உங்கள் சொந்தக்கார எல்லாட்டையும் இருக்கிற வாலிபர்கள்லாம் கூட்டுட்டு, உன் தெருவில் இருக்கிற வாலிபர்லாம் கூப்பிட்டு ஒரு வேனை அனுப்பி விட்ரு உன் சார்பானா. போடா கணேசா, இவ்வளோ வயசான காலத்தில் எந்த வாலிபனை போய் நான் திரட்ட போகிறேன்? ஏம்மா, ஃபோனு இருக்க இடத்துலேருந்து நீ ஃபோன் பேசுமா, வந்துடுவாங்கம்மா. அது போடா, அதெல்லாம் முடியாதுடான்ட்டாங்க. நான் அந்த அவங்கள்ட்ட கேட்டேன், இங்கே வா, 15 வாலிபர்களை 20 வாலிபர்கள் உன்னால் சேர்க்க முடியும்னு சொல்கிறீங்கள, உனக்கு லவ் மேரேஜ் பண்ணியா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியான்னு கேட்டேன்.
எங்களே அதுக்கு 2000 பேர் வந்துட்டாங்கய்யா. என்ன காரணம்னா, நானும் எங்கள் அம்மா சரஸ்வதி அம்மா, எங்கள் அம்மா பேர், எல்லாம் பத்திரிக்கை வைக்க போனோம். பொண்ணை பார்த்து சிவகாசி ரேக்லாண்ட் சர்ச்சில் தான் நம்ம கல்யாணம் நடந்துச்சு பாருங்கள். பொண்ணை பார்த்து சரஸ்வதி அம்மாவும் நானும் பத்திரிக்கை வைக்க போனேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, டே கணேசா சிரிக்கணுமுடா, பத்திரிக்கைகளை சிரித்தோம், வாங்க கல்யாணத்துக்கு வாங்க, குடும்பம் வந்துருங்க. பல்ல அப்படி கள்ளன்னு சொன்னாதாண்டா கூட்டம் வரும்டா, இல்லை கல்யாணத்தில் ஆள் வராது, தான் ஓடும், கேவலமாக போயிருமுடா. கூட்டத்தை சேர்க்கறதுல அது ஒரு பெருமை இருக்குது போல இருக்கு. என்னை கேட்டால் கல்யாணம் முடிக்கிறவங்க ஒரு 50 பேருக்கு வச்சு காஃபி பிஸ்கட்டு கொடுத்துட்டு அந்த கல்யாணத்தில் ஆகிற செலவில் ஒரு 20-30 லட்ச ரூபா செலவை என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் பல முகாம் நடத்திடுவேன். கை தட்டுங்களேன். என்னத்தான் சொல்ல, இல்லை அந்த மொய் பணத்தையாவது எங்கிட்ட கொடுத்துடணும், விஎம்எம் கொடுத்துற வண்டி தான். இல்லை மொயில் வர்றது அசமாவாத்தையாக கொடுத்துற வண்டி தான். கை தட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்படியெல்லாம் என் சொந்தக்காரனை பார்த்தா சிரிக்கணுங்கிறாங்க. ஆமாம், சிரிப்பு வருமா? அவங்கெல்லாம் உருப்படாதவைங்க, தண்ணி வண்டி ரவுடி பயலுங்க, என் சொந்தக்கார பயல் பூரா. இவங்களை பார்த்தா சிரிப்பு வருமா? அப்போ மனசுக்குள்ளே திட்டிக்குறேன், நாசமாக போனவங்களே. மனசுக்குள்ளே திட்டுவான், வாயில் பொய்யா சிரிப்பான், நாசமாக வேணாலே. கண்ணெல்லாம் வலிக்குங்க, 2 கண்ணை பொய்யா சிரிச்சு வலிக்குங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு 2000 பேரை சேர்த்துட்டேன் பாருங்க. கை தட்டுங்களேன். போ, எனக்கு இவ்வளோ மொய் வருன்னே தெரியாது. அந்த காலத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி மொய்யே கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தாண்டிடுச்சு பாருங்க. ஐயோ, இன்னொருக்கு கூட கல்யாண பத்திரிக்கை வச்சுருக்கலாம் போல். என்ன இம்புட்டு காணிக்கை மொய் வருன்னே தெரியாது பாருங்க எனக்கு. அந்த காணிக்கையை வச்சு, மொய் பணத்தை வச்சு என் ஊழியக்காரங்களுக்கு பேண்ட்டு ஜட்டு சவாரி அட்ரா போங்கடா எல்லாம் முளைக்கிட்டோம் நாங்கள் எல்லாம். மிஸ்டரிகளுக்கு கேம்ப் நடத்துகிறோம், சிறுவர் முகாம் நடத்துகிறோம், மொய் பணத்தை வச்சு தான். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே எங்கே லாபம் உண்டா? எங்கள் அப்பா கேட்குறாரு, இவ்வளோ முகாம் நினைக்கிற மாண்டா. நான் சும்மா சொன்னேன், எப்பா கொள்ளலாம் வந்துட்டேன் முகாம். அப்புறம் எதுக்கடா வருஷத்துக்கு ஒரு முகாம் நடத்துகிற, கழுத மாதம் முகாம் நடத்துகிறா, லாபம் வருதுலடா அப்படிங்கிறாரு. நான் சொல்கிறேன், இது நான் சிரிச்சுட்டு விட்டுட்டேன். இது ஏன் சொல்ல வர்றேன்னா, ஒரு நாள் என்னுடைய தேவைகளை நினச்சி அழுகிறேன், நெருக்கங்களை நினச்சி அழுகிறேன். மிஸ்டரிகளுக்கு சேலரி போட முடியல. எங்கள் கேம்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லை 3 லட்ச ரூபா வருது. ஒரு நாளைக்கு ஒரு கல்யாண வீடு மாதிரி சாப்பாடு ஆக்குறோம். அங்கேயே 200-300 பேர் கிடக்கான். ட்ரைனிங் மிஸ்டரி இருக்கா, எங்களுடைய மிஸ்டரி ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க, விடோஸ் இருக்கிறாங்க, ரிட்டையர்டு மிஸ்டரிஸ் இருக்கிறாங்க. 300 பேருக்கு ஒரே சமையல் தான். மத்தியானம் நீங்கள் வந்தீங்கன்னா பசித்தோருக்கு உணவுன்னு சொல்லிட்டு அங்கே தெருவில் கிடக்கிறவங்க, கை கால் விலங்காதவன், கண்ணு தெரியவன் சாப்பிட மட்டும் வர்றான். இப்போ நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிராமத்திலேருந்து டியூஷன் படிக்க பிள்ளைகள் வரோம். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அனுப்பிவிடுவோம். ஒரு நாளைக்கு 1000 சாப்பாடு ஆக்குறோங்க. இதெல்லாம் என் தேவைகள்லாம் நினச்சி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் என் ஆவிக்குரிய கண்ணை திறந்து நானும் எங்கள் அப்பாவும் பேசுகிற அந்த 2 சம்பவத்தை காமிச்சாருங்க. ஏசப்பா எப்படி வேணாலும் பேசுவார் தெரியுமா உங்களுக்கு? துபாயிலிருந்து நான் எங்கள் அப்பாட்ட பேசும்போது லாபம் என்ன, துபாய் பெருக்கல் லாபம் இருக்கா, அதை எனக்கு காமிக்கிறார். என் கண்ணில் பார்க்குறேன். இந்த முகாமை குறித்து பேசின அந்த காட்சியை காமிக்கிறார். ஆண்டவர் என்ன தெரியுமா பேசுகிறார் அந்த தரிசனத்தில்? எப்பொழுதுமே பைபிள் சொல்லுதுங்க, மல்கியா 3 கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்தார். அதனால் 2 பேர் கூடும்போது 3வது நம்பர் குறித்து பேசக்கூடாது. 2 பேர் கூடும்போது 3வது நம்பர் குறித்து பேசுங்க. யாரை குறித்து பேசணும்? ஏசுனார் குறித்து பேசணும். நீங்கள் பைபிளில் என்ன வாசித்தீங்க, என்ன சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்துச்சா, எல்லாம் அதை குறித்து பேசணும் சுவாரஸ்யமாக. ஏன்னா 2 பேருக்கு முன்னாலே அவர் வந்து உட்காந்துக்கிறார். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், கடந்த இந்த மாதம் ஃபுல்லாக நாங்கள் 2 பேர் கூடும்போது 3வது நபரை குறித்து பொய்யே பேசலை, புறணியே பேசலைங்கிறவங்க பொய் சொல்லாமல் கை தூக்குங்க. என் ஒய்ஃபு ஓயாமல் சொல்லி விட்றாங்க, எப்பா போகிற இடம்ல நீ போகிற இடம்ல கூட்டம்லாம் நிறைய வந்துடுது, நீ கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு நல்லா அழகாக பேசுனேன்னா காணிக்கையே கொட்டோ கொட்டுன்னு கொட்டி வர்றா. இப்படி எதாவது பேசி பூரா என் வாயை வச்சு கெடுத்துறேன் பாருங்க. லேலூயா. நான் சொல்கிறேங்க, ஆனாங்க உண்மையாகவேங்க உங்கள்கிட்ட உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்குதுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாங்க? நீங்கள் ஒரு ஆள் உருப்பிட்டீங்கன்னா, ஒரு ஆள் எஃபர்ட் எடுத்தீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டில் 1000 பேர், 500 பேர், 100 பேர் கூட்ட முடியுது. ஏசப்பாவுக்காக உங்களால் ஏன் ஒரு 20 பேரை இந்த வாலிபர் முகாமுக்காக ரெடி பண்ண முடியாது? காசு வேணும், ஒன்றும் இல்லை. இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு பிளான் போடுங்க.
நான் ஒரு பாஸ்டர் மீட்டிங்கில் இப்போ ஒரு 70 பாஸ்டர் வந்தாங்க. நான் சொன்னேன், பாஸ்டர்ஸ்க்குன்னா எனக்கு பேச தெரியாதுங்க, வேண்டாம் நான் வரல, என்ன இல்லை தம்பி நீங்கள் தான் வரணும்னா, என்னத்தை யார் பெற்ற பிள்ளைகளோ, சரி வர்றேன் போ. அவங்கள பார்த்து கேள்வி கேட்டேன், பாஸ்டர்ஸு ஃபேமிலி நீங்கள் குடும்பமாக மாதத்தில் ஒரு நாளாவது ஹோட்டல் போகவே மாட்டேன் அப்படிங்கிறவங்க இதுக்கு சொன்னேன். ஹோட்டலில் போய் சாப்பிட்றது குடும்பமாக. நானே இல்லைங்க, நானே எனக்கு 3 பெண் பிள்ளை ஒரு சக்கலத்துக்கு வந்துடுறாள், டேடி வாங்க ஹோட்டல் போகணும், போகிறோம். சரி வாரத்தில் ஒரு நாள் தான் போவேன் அப்படிங்கிறவங்க கைதுக்கு சொன்னால் கைதுக்க மாட்டுறாங்க. சரி மாதத்தில் 2 நாள் போவேன், கைதுக்குங்கண்ணா. கைதுக்குள்ள மாதத்தில் குறைஞ்சது 4 நாள் போவேன்னா எல்லாரும் கைதுக்கிட்டாங்க. கைதட்டுங்களேன். ஒரு பில்லு எவ்வளோ வேணும் அதையும் சர்வே எடுத்தங்க. ஒரு பில்லு எவ்வளவு? எல்லாரும் 1500 ரூபாய் குறைய பில்லே கிடையாதுங்க. எல்லாரும் போனா நான் சொன்னேன், அந்த 1500 ரூபா 2000 ரூபாயை ஒரு கிராமத்தில் 12 பிள்ளைகளை சேர்த்து டியூஷன் எடு, 12 கிட்ஸ் கிளப் டியூஷன் சென்டர் எடு. அந்த ஹோட்டலில் ஒரு நேரம் சாப்பிட்ற சம்பளத்தை 1500 ரூபாய் நீ தா, இல்லை 2000 ரூபாயை தா, இல்லை நீ ஆரம்பிக்க வேண்டாம், அந்த 2000 ரூபாய் தான். நான் ஒரு கிராமத்தில் இந்த கிராமத்தில் 1 ரூபாய் செலவழிக்கிறேன், இந்த சென்டருக்கு செலவழிக்கிறேன், நான் சொல்லி கொடுக்குறேன். எவ்வளோ ரிசல்ட் தெரியுமாங்க? வெறும் 3 வருஷம் அல்லது 4 வருஷம் 5 வருஷத்தில் அங்கே ஒரு சபையாகமாக அறிவிடும். கை தட்டுங்களேன். ஆனாங்க அதில் கொஞ்சம் பேர்கள் ஆண்டவர் சொன்ன அந்த நான் சொன்ன ஐடியா வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. கை தட்டுங்களேன். 15 பேர்னா என்னாச்சு? 120 சீசர்கள் 150 பேர் உருவாக போறாங்க. அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை, இங்க இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தியாகம் செய்தால் போதும், உங்களால் இயன்றதை செய்தால் போதும். ஒன்றும் இல்லைங்க, நான் ஒன்றும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணனா அப்படியே அன்பா பேசி அப்படின்னா வரலைங்க. உங்கள் வேணா உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க, நான் அன்பா பேசுகிறேன். உங்கள் கிராமத்துக்கு கூப்பிடுங்க, தெருவில் என்னென்னு நான் அன்பா பேசுகிறேன். ஏசப்பா பற்றி நான் நல்லா பேசுவேங்க கிராமத்தில்னா. ஆனால் நான் இங்கே எதுக்கு தெரியுமா, நான் உங்கள்கிட்ட எப்படி தெரியுமா, அந்த ஒரு பிச்சைக்காரனாக வந்திருக்கிறேங்க. நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்லைங்க, உதவி கேட்குறதே பிச்சைக்காரன் தாங்க. ஆண்டவருங்க உங்கள்கிட்ட எவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு கேட்குறாரு. கொள்ளுங்க, 5 மணி நேரமா? எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம். உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது, பைபிள் அறிவு இருக்குது. என்ன நீங்கள் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் பதில் கொடுப்பாரா? நான் ஜெபம் பண்ணால் பதில் கொடுப்பாருங்கிறவங்க கை தூக்கி அல்லையே சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஜெபம் பண்ணால் பதில் கொடுப்பார். அவர் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண எதிர்பார்க்கிறாரு? 1 hour. இந்த 1 hour ஜெபம் பண்ணுற எதிர்பார்க்கிற அவங்க எத்தனை வருஷம் ஆச்சுங்க இயேசுவை பின்பற்றி? 3 வருஷங்க. ஆண்டவர் அழைச்சி 3 வருஷம் ஆன பேதுருவிடத்தில் கேட்குறார், 1 மணி நேரம் கூட நீ விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா கேட்குறார். அப்போ இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 3 வருஷம்தான் ஆச்சு அப்படிங்கிறவங்க வலதுகை தூக்குங்க. பெரிய கிறிஸ்தவங்க என்ன, பாரம்பரிய கிறிஸ்தவங்க என்ன? அப்போ உங்கள்கிட்ட ஆண்டவரை எதிர்பார்க்கலாம். 3 வருஷம் ஆன சீசர்கள்ட்டே 1 மணி நேரம் ஜெபம் எதிர்பார்க்கிறார். நீங்கள் பெரிய ஆட்கள், பிறந்ததுலேருந்து உங்கள் மூஞ்சிகளை பார்த்தாலே பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவம் மாதிரி தெரியுது. காலத்தை பார்த்தால் போதகர் நீங்கள்லாம். கை தட்டுங்களேன், பக்கத்தில் கை கொடுங்க. போதகர்களே கை கொடுங்க, பிரசங்கியார்களே கை கொடுங்க. அல்லேலூயா. ஆமாம். எமது பத்திரிகை ஊழியங்கள் மோட்ச பயணம் மாதம் தோறும் இந்த தின தியான இதழை வெளியிடுகிறோம். குறிப்பாக ஆரம்ப விசுவாசிகள் மற்றும் வாலிபர்களுக்கென எளிய நடையில் வெளிவருகிறது. மேலும் இச்செய்தி சமூக வலைதளங்களில் 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தினமும் பகிரப்படுகிறது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இச்செய்தியை பெற விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். 971-576-1012. அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கைகளே, உங்களுக்காக யோசுவாவே எழும்பு என்ற சிறப்பிதழ் வாலிப தம்பிமார்களுக்காகவும், கண்மணியை கேள் என்ற சிறப்பிதழ் வாலிப பெண் பிள்ளைகளுக்காகவும் 2 மாதத்திற்கு ஒரு முறை வெளியிடுகிறோம். அன்புக்குரிய தேவ ஊழியர்களே, நீங்கள் முழு நேர ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது பகுதி நேர ஊழியர்களாக இருக்கலாம். உங்களுக்காகவே 3 மாதத்திற்கு ஒரு முறை பிரத்யேகமாக கழுதைகள் கையேடு என்ற இதழை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். இந்த இதழ் உங்கள் ஊழியத்திற்கு தேவையான ஆலோசனைகளும்
குறிப்புகளும் தகவல்களும் நிறைந்ததாக இருக்கும். இந்த இதழை பெற்று பயனடைய எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இதே போன்று ஜெபக்குழு தலைவர்கள் கையேடு என்று ஜெபக்குழுவை நடத்தும் தேவ பிள்ளைகளுக்கு உதவிடும் வகையில் ஜெப குறிப்புகள் அடங்கிய இந்த இதழில் ஜெபக்குழுக்களை நடத்த தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் அடங்கியதாக இருக்கும். எமது இந்த 5 வகையான பத்திரிகையை பெற்றுக்கொள்ள எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 936 372 0010 மற்றும் 948 736 7663. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கணும்ல. இப்போ கை தூக்குங்க பார்க்கலாம். பொய் சொன்னால் செத்து போயிருவீங்க. டெய்லி 1 மணி நேரம். அது எப்படி கணேசா? ஏசப்பா எனக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சுருக்காரு. இப்போ உங்களுக்கு ஏசப்பா அற்புதம் செஞ்சாரா செய்யலையா? கட்டாயம் செஞ்சாரு. என்ன அற்புதம்? நீ கொரோனாவில் ஜாவலே இல்லை பாருங்க. பக்கத்தில் கேளு, நீ ஏன் கொரோனாவில் ஜாவலை கேளுங்க. நீங்களாம் நல்லவங்களா? நான் ரொம்ப நல்லவன் கணேசன், அதான் ஜாவலை. கிருபை கிருபை. ஏசப்பா உன்னை நம்புகிறார். பக்கத்தில் சொல்லுங்க, உன்னை ஏசப்பா நம்புறாரு. என்ன நம்புறாரு? கோயில்பட்டியில் எழுப்புதல் விரும்புவோர் முகாம்னு ஒரு முகாம் வைப்போம். அன்னைக்கு கணேசன் பிச்சைக்காரனா வருவான், உதவி கேட்பான். வாலிபர் முகாமுக்கு ஒரு வேன் பிடி, வாலிபர் முகாமுக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு, வாலிபர் முகாமுக்கு உனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர் 30 பேரை கூட்டிகிட்டு நீ வா. வாலிபர் முகாம் டெய்லி ஒரு நேரமாவது ஒரு 5 நிமிஷமாவது ஜெபம் பண்ணு. இப்படியெல்லாம் உதவி கேட்டு வருவான். என் பிள்ளைகள் எல்லாம் அந்த உதவி கேட்குற பிச்சைக்கார கணேசனுக்கு உதவி செய்யும்படி இவங்க எழும்புவாங்க. அந்த உதவினால ஆயிரக்கணக்கான பவுல்கள் உருவாக போகிறார்கள், தானியல்கள் உருவாக போகிறார்கள், எஸ்தர்கள் உருவாக போகிறார்கள் என்று நம்பி தான் உனக்கு உசுரை கொடுத்துருக்காரு. எஸ்தருக்கு சொல்ற எச்சரிக்கையின் சத்தம் என்ன? இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. இந்த காலத்தில் வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் அவசியங்க, மஸ்ட்ங்க. திருச்சபை தான் செய்யணும், திருச்சபை தான் செய்யணும். நீங்கள் இப்போ மௌனமாக இருந்தீங்கன்னா அவ்வளோதாங்க, யாரும் காப்பாற்றவே முடியும். இங்கே இருக்கிற சாத்தூரில் இருக்கிற ஒரு டீச்சர் என்கிட்ட சொல்கிறாங்க, கணேசா 10,000 ரூபா வச்சுக்கோ, இந்த வாலிபர் முகாமுக்கு நீ செலவழிச்சுக்கோ. ஆனால் அவங்க ஆண்டவரை ஏற்று கொண்டவங்க கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, இது எவ்வளோ முக்கியமான ஊழியம் நீ செய்கிற தெரியுமா? என் கிளாஸில் படிக்கிற 7ஆப்பு கிளாஸ் பிள்ளைகள், படிக்கிற மாணவியர்கள் டெய்லி பாக்கெட் மணியனா சேர்த்து வச்சு டாஸ்மார்க்கில் போய் ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சுட்டு தான் வர்றாளுங்களாம். தான் வர்றாளுங்களாம். அங்கே இருக்கிற பிடி மாஸ்டர் ஒரு நாள், என்ன பிள்ளைகள் அப்படிங்கலாம், பொம்பளை பிள்ளைகள் 7ஆம் படிச்சுட்டு குடிச்சிட்டு வர்றீங்க, உன்னை போக்சோ சட்டத்தில் கைது பண்ணிடுவோம், என்னை கைப்பிடிச்சில்தான் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிடுவோம், அவ்வளோதான், உனக்கு ஜாமீனே கிடையாது. எப்படி அரட்டாளுக பாருங்க. இன்னைக்கு அரசாங்கம் எப்போ வாத்தியார் கையில் பெரம்ப வாங்கினாங்களோ அன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு வாலிபர்கள் நாசமாக போயிட்டாங்க. எவ்வளோ பரிதாபம் தெரியுமாங்க? செயல்பட்டே ஆக வேண்டும் ஐயா, எத்தனை பரிதாபம். மெட்ராஸில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் அங்கே கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரேயர் செல்லில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். பிரசங்கம் முடித்து ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேர் கை கோர்த்துட்டு வர்றாங்க. புருஷன் பொண்டாட்டி மாதிரி சர்ச்சுக்குள்ளே வருவாங்களே கல்யாணம் முடிக்கணும், அது மாதிரி வர்றாங்க. அவள் சொல்கிற, கணேசன் அங்கிள் இவனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு ஜெபிச்சுக்கோங்க அப்படிங்கிற. அவள் தான் ஜெபகுரி சொல்கிறான். நான் அப்படி மேலே ஏறி வந்தேன். அப்போ நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சியான்னு கேட்டேன். இல்லைங்கள், நாங்கள் 2 பேரும் இப்போதைக்கு நாங்கள் லிவிங் டுகெதரில் புருஷன் பொண்டாட்டியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறா. அவள் முகத்தில் ஒரு குற்ற மனச்சாட்சி இல்லைங்க. எவ்வளோ தைரியம்! டேக் இட் ஈஸி ஐயா. கோவில்பட்டி கிறிஸ்தவ நண்பர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நம் கண்கள் முன்பாக சோதோம் குமாரா உருவாகி கொண்டிருக்கிறது. உங்கள் வாலிபர்கள் உங்கள் கண்ணு முன்னு தான் நல்ல பிள்ளைகள். ஆனால் அவங்ககிட்ட ஒரு அந்தரங்கம் இருக்குது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைகள் உங்களை ஏமாற்றுவார்கள், ஏமாற்றலாம். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேங்க, ஹானஸ்ட்டாக பதில் சொல்லுங்கள். நீங்கள் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா அம்மாட்ட பொய் பேசுனதில்லை, எங்கள் அப்பா அம்மாவை ஏமாத்துனதே இல்லை அப்படிங்கிறவங்க வலது கை தூக்குங்க, கை தூக்குங்க. எங்கள் அப்பா அம்மாவிட்ட ஏமாத்துனதே இல்லை, பொய் பேசுனதே இல்லை, கை தூக்குங்க. பூரா பொய்க்கோழி தானா?
ஏமாத்துக்காரர்கள் தானா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 8 அடி பாஞ்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் பாய்வாங்கல்ல. உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யலாம். நீங்கள் தமிழ்நாட்டு எழுப்புதலுக்காக வாலிபர்களுக்காக ஜெபத்து நிற்காவிட்டால் தமிழ்நாட்டு வாலிபர்கள் இருக்கிற அதே பாவம் உன்னை பின்தொடரும், உன் பிள்ளைகளை தொடரும். நீங்க எளிமைதாங்க. நான் சொல்றேங்க, நீங்க ஆப்ஷனல் கிடையாது. இந்த வாலிபர் முகாம் இருக்காங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களால் என்ற உதவி, இது ஆப்ஷனல் கிடையாது, கட்டளைங்க. கமன். சாரிபாத்தி விதவைக்கு நான் உன்னை போஷிக்கும்படி சாரிபாத்தி விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். கமன். கோயில்பட்டு கிறிஸ்தவர்களே, என் ஆண்டவருக்காக ஏதாயிலும் இந்த காலையில் ஊழியம் செய்தாக வேண்டும். இது உங்கள் மீது விழுந்த கடமை ஐயா, கடமை ஐயா. எத்தனை வேதனைங்க, எவ்வளோ பெரிய வேதனை. நான் பார்க்குறேங்க, ஒரு ஐயா இரவு ஒரு 1 மணி இருக்கு எனக்கு ஃபோன் பண்ணிச்சாங்க, காஞ்சிபுரம் பக்கத்தில் இருந்து. அவங்க சொல்கிறாங்க, கணேசன் நீ கொஞ்சம் முன்னாடியே டிவி ஆரம்பிச்சிருக்க கூடாதா? அப்படி சொல்கிறீங்க? இல்லை, என் மனைவி, என் குழந்தை, என் பெண் குழந்தை, ஒரே பெண் குழந்தை எனக்கு இருக்குது. சின்ன வயசுலேயே என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க. இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கிறல, விரத வாழ்க்கை வாழ்ந்தேன், என் மகளுக்காகவே வாழ்ந்தேன், நல்லா படிக்க வச்சேன், அரசாங்க வேலை கிடச்சிருச்சு, 40 லட்சம் ரூபா செலவழித்து இப்போ கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். ஆனால் 10 நாளில் வந்துட்டா கணேசன். என்னையா சொல்கிறீங்க? என்ன வரதட்சணை கொடுமையா? இல்லை இல்லை. குடிக்கிறானா? கஞ்சா குடிக்கிறானா? சாராயம் குடிக்கிறானா? இல்லை. என்ன பிரச்சனையா? என் மகளுக்கு ஒரு ஆணோடு குடும்பம் நடத்துவது, புருஷன் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறது பிடிக்கல, டேஸ்டாக இல்லை. பெண் இன்னொரு பெண்ணோடு கணவன் மனைவியை வாழ்கிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டாக இருக்குங்கிற, அப்படி அடிக்ட் ஆகிட்டா. அதில் ஒரு 4 தெருவு தள்ளி ஒரு வீடு எடுத்து கணவன் மனைவியாக அவளும் இன்னொரு ஃப்ரெண்டு சேர்ந்து வாழ்கிறாங்க. ஐயா, எவ்வளோ வேதனை ஐயா. நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நான் ஏன் உங்கள்கிட்ட உதவி கேட்க வர்றேன்? ஏசப்பா என்கிட்ட வந்து உதவி கேட்கிறார். இப்படிப்பட்ட வாலிபர்களை காண்பிக்கிறார். சிருஷ்டிகரை நினைக்க வேண்டிய வாலிபர்கள் இன்றைக்கு செல்போனை நினைக்கிறார்கள், பாவத்தை நினைக்கிறார்கள். செய்தே ஆக வேண்டும், செயல்பட்டே ஆக வேண்டும் ஐயா, செயல்பட்டே ஆக வேண்டும் ஐயா. ஆகஸ்ட் 15 முகாம் வைக்கிறோம். எவ்வளவு கிரிட்டிசிசங்க. போன வருஷம் அந்த இலக்கை அடைஞ்சிட்டிங்களா? எங்களால் அடைய முடியலங்க. 1 லட்சம் வாலிபர்களை அடைய முடியல. முந்தின வருஷம் அடைய முடியல. அதுக்காக இந்த வருஷத்தில் முகாம் வைக்காமல் இருக்க முடியுமா? லாஸ்ட் டைமில் ஏறக்குறைய 80,000 பேர்களுக்கு மேலே வந்தார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஐயா. இந்த வருஷத்தில் உங்களுடைய உதவிகள் தேவை. நான் சொல்கிறேங்க, அப்போஸ்தலர் 3 அதிகாரம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதங்க? அதில் என்னங்க ஹைலைட்டு? ஒருத்தன் சப்பானி சர்ச்சுக்கு முன்னாடி பிச்சை கேட்குறான். பேதுரு யோவான் சர்ச்சுக்கு போகிறாங்க. இவங்க பேதுரு யோவான்கிட்ட பிச்சை கேட்ட உடனே அவங்க சொல்கிறான், பேதுரு யோவான் சொல்கிறாங்க, என்கிட்ட வெள்ளி இல்லை, என்கிட்ட பொண்ணு இல்லை, என்கிட்ட இருக்கிறத நான் தர்றேன், இருக்கிறத தர்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. பிச்சை போடுறாங்க. இப்போ நான் அவங்கள பார்த்து கேட்குறேன், அவன் எந்திரிச்சு நடந்துடுறாங்க. அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்தது ஐயா. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கடைசியாக உங்கள் சர்ச்சில் இதே போல் ஒரு அற்புதத்தை நீங்கள் கண்ணார பார்த்தீங்களா? உங்கள் ஜெபத்தினால பார்த்தீங்களா? அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டார்கள். பைபிளில் போட்டிருக்குங்க. அப்போஸ்தலர் 2 சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? 120 பேர்கள் ஓரிடத்தில் ஒரு மனதோடு அவர்கள் கூடி வந்தார்கள். 120 பேர்கள், வெறும் 120 பேர்கள். இங்கே 120க்கு மேலே இருக்கிறோம். ஓரிடத்தில் ஒரு மனதோடு கூடி வரும்போது என்ன நடக்கிறது? வானத்திலிருந்து அங்கே அக்கினி இறங்குகிறது, அக்கினிமயமான நாவுகள் உண்டாகிறது, ஒரு காற்று முழக்கம் அடிக்கிறது. அத்தனை பேர்கள் மேலே பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்குகிறார். அதை பார்க்கிற சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள், புறஜாதிகள் கண்களினால் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இதெல்லாம் கூடுமோ? இது எப்படி நடக்கும்? இது ஆச்சரியப்படுகிறார்கள். எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படும் போது பேதுரு எழும்பி பிரசங்கிக்கிறார். அந்த பிரசங்கத்தில் ஏறக்குறைய 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஐயா, உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறவங்க இருக்கீங்க தானே?
பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெற்றவங்க இருக்கீங்க தானே? அப்போ நீங்கள் அப்போஸ்தலர் 2 என்பது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசினது மாத்திரம் அப்போஸ்தலர் 2 கிடையாது. அப்போஸ்தலர் 2ல் பிந்தின பகுதி என்ன? பேதுரு எழும்பி பிரசங்கித்தார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நீங்கள் அந்நிய பாஷை பேசிட்டு பிந்தின பகுதியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாட்டா எப்படிங்க நியாயமாங்க? அது 3000 பேர் வேண்டாங்க, சரி 300 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாங்க உங்கள் பிரசங்கத்தில்? சரி 300 பேரில் ஒரு 0 எடுத்துனா 30 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாங்க? 30 பேர் வேண்டாம், 3 பேர். நான் கேட்குறேன், போன வருஷத்தில் மூலியமாக ஒருவராவது ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டு ஞானசானம் எடுத்தாங்க அப்படிங்கிறவங்க வலதுகை தூக்குங்க பார்க்கலாம். எப்படிங்க? ஏதோ தவறு இல்லையாங்க? நான் சும்மா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காலையில் 3:45 தாங்க தூங்கினேன். நான் டெய்லி 12லேருந்து 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேங்க. அன்றைக்கி 3:45 தூக்கம் வரலைங்க. மறுபடியும் 5:45 எந்திரிச்சிட்டாங்க. என் மனசில் ஒரு 3 கேள்வி ஆழமாக எனக்கு நான் கேட்டுக்கொண்டேன். ஐயா, என்ன கேள்வி தெரியுமா? நான் முதல் கேள்வி, நான் நிஜமாவே ரட்சிக்கப்பட்டேனா? அந்த ரட்சிப்புல நிலைத்திருக்கிறேனா? ஆனால் ரட்சிக்கப்பட்டதுன்னா என்ன தெரியுமா? இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க கை தூக்கு சொன்னால் எல்லாரும் கை தூக்குவீங்க, அல்லையிலே சொன்னால் எல்லாரும் அல்லையிலே சொல்லுவீங்க, எலை ரட்சிக்கப்படாமாடா உன் பிரசங்கத்தில் வந்து உட்காந்துருக்கோன்னு சொல்லுவீங்க. ஆனால் விளைவுகள் வேறு மாதிரி இருக்குதுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைனா என்ன தெரியுமா? எதுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது, எதற்கும் கலங்கக்கூடாது. மெய்ப்பனில்லாத ஆடுகள், மெய்ப்பனில்லாத ஆடுகளாக இருந்தால் அவங்க பாவத்தில் விழலாம், கவலைப்படலாம், கஷ்டப்படலாம், அழுகலாம். நமக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார்கள். ரட்சிப்புனா என்ன? ஒரு மெய்ப்பன் உங்களுடைய வாழ்க்கையில பிரவேசிக்கிறார். அவர் வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். கர்த்தர் என் மெய்ப்பனா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு மெய்ப்பர் இருந்தா நீங்க கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு எனக்கு புல்லு கிடைக்குமா, எனக்கு தண்ணி கிடைக்குமா? ஐயா, கவலையே கிடையாதுங்க. 30 வருஷமா நான் பிரசங்கம் பண்றேங்க. எங்க அப்பா என் வாழ்க்கையில வந்தா என் முன்பாக போகிறார். ஒவ்வொரு நாளும் என் வேலை என்ன தெரியுமா? அவரை நான் துதிக்க வேண்டும், அவருக்கு பிரியமாக நான் வாழ வேண்டும், அவருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும், அவரை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும். இது நான் செய்தால் என் மெய்ப்பர் என் முன்பாக சென்று புல்லுள்ள இடங்களில் என்னை மெய்ப்பாராம், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவார். ஐயா, இதுதான். ஒருவேளை சமாரிய ஸ்திரீ என்பவள் ரட்சிக்கப்பட்டால் விளைவு என்ன? அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஓடுகிறாள். தனக்கு ஒரு செய்தி தெரிந்திருக்கிறது, அதை எப்படி ஐயா சொல்லாமல் இருக்க முடியும்? ஓடுகிறாள். விளைவுகள் இருக்கிறது ஐயா. நான் யோசிச்சு பார்த்தேன், உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டேன் ஒரு நாள். அதே ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறேன்னா ஒரு கேள்வி. நான் ரொம்ப பதறினங்க, பாவரிக்கை பண்ணேங்க, என்னை மறுபடியும் அர்ப்பணித்து ஒரு கேள்வி. 2வது கேள்வி என்ன தெரியுமா? உண்மையாகவே நான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றது உண்மை, அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறது உண்மை. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், இப்பொழுது அதே பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு இருக்கிறாரா, விலகி விட்டாரா? நான் தெருவில் நடந்தால் பிசாசு ஓடி இருக்குங்க, இந்த கை வச்சா வியாதி சுகமாயிருக்குது, கால் நடக்க முடியாதவன் நடந்திருக்கிறான், ஊமையன் பேசி இருக்கிறான், எத்தனையோ அற்புதங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த கற்பையா சரஸ்வதி மயன் கணேசனை கொண்டு. ஆனால் அதே அபிஷேகம் எனக்கும் நிலைத்திருக்கிறதா? ஐயோ, தெரியலையேங்க, தெரியவில்லையே. ஒருவேளை சவுல், கழுதையை தேடி போன சவுளை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். 90% ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிட்டானா, ஒரு 10% கீழ்ப்படியில்லைங்க. ஐயோ, அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை எடுத்து இன்னொரு நபர் தாவீதுக்கு கொடுத்து விட்டாரே. உண்மையாகவே அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் மீது இருக்கிறதா? அந்நிய பாஷை பேசுகிறது உண்மையாகவே பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தில் அந்த ஆவியானவர் பாஷை தான் பேசுகிறேன்னா? ஸ்ட்ராங்காக 2 கேள்வி வந்துச்சுங்க. 3வது ஒரு கேள்வி கேட்டு பார்த்தாங்க, உண்மையாகவே ஏசப்பா என் கூட இருக்காரா? நான் உங்களை பார்த்து கேட்டால், ஏசப்பா உங்க கூட இருக்காருன்னு சொல்கிறவங்க கை தூக்கலே சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எப்படி சொல்கிறீங்க? வாய்ட்டு பேச. கிறிஸ்தவங்களது பேச்சு கிடையாதுங்க, வெள்ளத்துல வாழ்க்கையில அடையாளங்களினாலே
பேதுரு யோவானோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், ஆனால் சப்பானி எந்திரது நடக்கிறான். ஐயா, உங்கள் மூலியமாக ஒருவர் வாழ்க்கை மாறவில்லையானால், மாற்ற முடியவில்லையானால் உங்களிடத்துல ஏதோ தவறு இருக்கிறது. உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆராதனையில, உங்க ஜெப வாழ்க்கையில, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில, நீங்கள் கொடுக்கிற காணிக்கையில, பங்களிப்பில ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. ஐயா, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா? பல மணி நேரங்கள் சாப்பிடலைங்க, அழுவேன். ஆண்டவரே, என்னை கைவிட்டுறாதீங்க, என்னை கைவிட்டுறாதீங்க, என்னை மறுபடியுமா என்ன தொடுங்க. நிரப்பினே ஐயா, இவ்வளோ பெரிய ஊழிய தலைவனாக இருக்கிற எனக்கு இந்த 3 கேள்விகள் வருமானால், அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த நிகழ்ச்சி டிவி மூலியமாக கேட்கிற பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிறிஸ்தவ நண்பர்களை, ஊழியக்காரர்களை, இன்றைக்கு இந்த 3 கேள்வி நீ கேட்டுப்பார். உன்னால் என் ஆண்டவருக்கு லாபம் இருக்கிறதா? உன்னால் யாருடைய வாழ்க்கை மாற்றம் உண்டாகிறதா? எனக்கு உங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கணும்னு சொல்லி பேப்பரா எழுதி வச்சேங்க. இந்த செய்தி கொடுத்துடலாம், அந்த செய்தி கொடுத்துடலாம். என் பேப்பர் எல்லாம், என் பைபிள் எல்லாம் பேப்பராக இருக்குங்க. நான் எதுவுமே எனக்கு ஆண்டவர் லீட் பண்ணல, சொல்லலைங்க. எதுவுமே சொல்லலை. கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன், அவ்வளோதான். இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் முடிச்சிருவேன். செய்தி நீங்கள் கேட்காத செய்தியாங்க. நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேங்க. அந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியுமேங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டு கிறிஸ்தவத்திற்கு என்ன தெரியுமா தேவை? செயல்பாடு தேவை ஐயா. உங்களால் என்றதை செய்தால் போதும் ஐயா, போதும் ஐயா. நான் சும்மா என்ன செய்தி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு அந்த அட்டவணை எடுத்து பார்த்தேங்க. எல்லாம் பைபிள் எடுத்துக்கோங்களேன், எல்லாம் எடுத்துக்கோங்களேன். அந்த பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அட்டவணை பகுதியை எடுங்களேன். அட்டவணை படி இதில் எனக்கு அந்த அட்டவணையை நான் பார்க்கும்போது இதில் எதையாவது ஒரு செய்தி எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. உட்காந்து நான் பார்த்தேங்க. எனக்கு என் பண்ணில் பட்டது, தனிப்பட்ட பெயர்கள் உள்ளதை மட்டும் எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குங்க. ஆதியாகமம், யாத்திராகமம், இப்படியே வர்ற பைபிளில் எனக்குங்க, நான் ஊழியத்துக்கு வந்து 1.5 வருஷம் கழிச்சு தான் முழு பைபிள் கிடச்சிதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முழு பைபிள் இல்லாமல் 1.5 வருஷம் முழு நேர ஊழியம் பார்த்துருக்கேன். நம்புவீங்களா? கிடைக்கலங்க எனக்கு. எங்கே வாங்குறதுனே தெரியாதுங்க. நான் அதனால தான் இந்த வருஷத்தில் மட்டும் 1,00,000 பைபிள் இல்லாதவங்களுக்கு வாங்கி தரணும்னு சொல்லி நானும் என் ஊழியக்காரர்களை இலக்கு வச்சுருக்குறோங்க. போய் கேட்குறேன், உதவி கேட்குறேன். ஐயா, மாதத்தில் 1 பைபிள் 2 பைபிள் வாங்கி தாங்களேன் கேட்குறேன். எவ்வளவுமே கெஞ்சி கேட்குறேன். அரட்டி கூட கேட்பேங்க. எப்படி தெரியுமா அரட்டுவேன்? இன்னைக்கு காலையில் 2 அதிகாரம் பைபிள் வாஸ்தவம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேங்க, இன்னைக்கு காலையில் 2 அதிகாரம் பைபிள் வாஸ்தவங்க. பொய் சொல்லாமல் கைதுக்குங்க பார்க்கலாம். ஒரு 15 பேர் தாங்க தேர்வீங்க. இதெல்லாம் நியாயமாங்க? நல்லா இருக்காங்க. ஒரு அதிகாரம் வாசிக்க 3 நிமிஷம் ஆகுங்க. ஏசப்பா ரத்தத்தையும் செஞ்சிருக்கன்னு உனக்கு உசுறு கொடுத்துருக்கிறாரு. உன் வாழ்க்கையில பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. உன்னை நம்புகிறார். நீ வேதத்தை வாசிக்க சோம்பல்படுகிறாய். நான் போகிற இடங்கள்ல சொல்லுவேங்க, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. நீங்கள் திரும்பி போகும்போது உங்கள் பைபிள் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க. அதான் நீங்கள் சும்மா தானங்க வச்சுருக்கிறீங்க. எல்லாம் உங்கள் பைபிளை தூக்கி காமிங்க. முதல்ல பைபிள் கொண்டு வந்தீங்களான்னு பார்ப்போம். எல்லாம் தூக்கி காமிங்க. எல்லாம் வலதுகை தூக்கி காமிங்க. இப்படி காமிங்க. நிறைய பைபிள் கிழிஞ்சுதான் இருக்குது. இந்த பைபிள்லாம் கொடுத்துட்டு போயிடாதீங்க. நல்ல வேலைடா, இதை மாற்றணும்னு நினச்சி நீ வச்சுக்கூடான்னு கொடுத்துட்டு போயிடாதீங்க. ஒழுங்காக இந்த பழைய பைபிள்லாம் வேண்டாம். போகும்போது பழைய பைபிள் வச்சுருக்கவங்க பூரா ஒரு 300 ரூபா கொடுத்துட்டு போயிருங்க ஒரு புது பைபிளுக்கு. இப்படி தாங்க நான் பைபிள் பிச்சை எடுக்கிறேன். நான் உழைத்து வரும்போது பைபிள் இல்லைங்க. இப்போ பைபிள் கிடைக்கும் போது எனக்கு கிடைக்கிற வார்த்தைகள், ஐயோ இப்படி எழுதியிருக்கிறது, இவ்வளோ பெரிய இயேசுப்பாவா, இத்தனை அற்புதம் செய்கிற இயேசுவா, ஐயோ நான் என்ஜாயுங்க. எனக்கு ஃபியூ வசனம் நல்லா தெரியுங்க, மனப்பாடமாக தெரியுங்க. ஆனால் அந்த வசனத்தை அப்படியே நம்புவேங்க. ஒன்று என்ன தெரியுமாங்க, என் நாமத்தினாலே நீங்கள் தெரியுது உங்களுக்கு என்ன, ஐயோ இந்த வசனத்தை படித்து குதிச்சுட்டாங்க. என்ன கேட்டாலும் தருவாராங்க. எங்கள் அப்பா வானத்தையே படைச்சவர் இருக்கலாம், இவ்வளோ பெரிய வானத்தையே படைச்சிட்டாரு. வானத்தை படைக்கிறதுக்கு எத்தனை மாதம் எத்தனை வருஷம் ஆச்சு? உங்கள் வீட்டை கட்டுறதுக்கு எத்தனை மாதம் ஆச்சு? ஆனால் இந்த இவ்வளோ பெரிய வானத்தை படைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அவ்வளோதான். வானம் உண்டா ஆதியில் தேவன் வானத்தையும், அவ்வளோதான். என்ன அப்பா, எங்கள் அப்பா பெரியவருங்க. நான் சொல்கிறேன், பிச்சைக்காரன்னு சொல்லுவேன்.
பிச்சை போட்டீங்கன்னா உனக்கு நல்லது, பக்கத்தில் சொல்லுங்க. போட மாட்டா போ, வளட போ. நீ இல்லாட்ட இன்னொருத்தர் உனக்கு நல்லது வேணும்னா நீ கொடுத்து பாரு. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான ஆமீன் வில்லேஜ் டிவி நேயர்களே, தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்களே, தேவன் என்னை பயன்படுத்தும் காலம் எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நீங்கள் நன்கு எழுதும் தாளந்து பெற்றவர்களா? தேவன் கொடுத்த இந்த தாளந்து பிறருக்கு பயன்படாமல் இருக்கிறதே என்று கவலையோடு யோசிப்பவரா நீங்கள்? கவலையை விடுங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நாம் மாதந்தோறும் ஆரம்ப விசுவாசிகளுக்காக வெளியிடும் மோட்ச பயணம் என்ற தின தியான இதழில் எழுதும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தாளந்து மூலம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்கென்று கூட்டி சேர்க்க முன்வாருங்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஜெபத்துடன் தியான பகுதி ஒன்றை ஆயத்தம் செய்து அதை A4 ஷீட்டில் 1.5 பக்கத்திற்கு குறையாமல் எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். இந்த மோட்ச பயணம் இதழானது புதியதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கானதால் ஒரு சிறு சம்பவத்தை எழுதி அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு அதை விவரித்து கடைசியில் இந்த தியானம் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் நடைமுறை ஆலோசனை என்ன என்பதையும் குறிப்பிட்டு எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் ஜெபத்துடன் எழுதும் தியான பகுதி மோட்ச பயணம் என்ற பத்திரிகையில் அச்சடிக்கப்படுவதோடு ஆங்கிலம் உட்பட 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைத்தளம் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போவது உறுதி. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். ஆம், இதுவே உங்களுக்கான நேரம். விரைந்து செயல்படுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். God bless you. இங்கே கார் வச்சுருக்கவங்க கை தூக்குங்க. 4 வீலர் வச்சுருக்கோம் கை தூக்காமீங்க. எங்கள் வீட்டில் 4 வீலர் இருக்குன்னு கை தூக்குங்க நல்லா. ஐயா பணையாரே கை தூக்குங்க நல்லா. ஒழுங்காக அவங்க காரை எடுத்துகிட்டு ஒரு 4 பேர் 5 பேரை தூக்கிட்டு வந்துடுறீங்க. அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் வந்துடணுங்க. அவர் ஒரு தூக்கிட்டு வந்துட்டார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, என்ன பேசுவியா செய்வேன், மோகன் சிலாசஸ் வந்துட்டு போயிட்டேன்னா. ஆனால் அன்னைக்கு சொல்லும் போது இந்த ஊழியத்துக்காக என் மகளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த ஊழியத்துக்கு நான் கொஞ்சம் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மிஸ்டரி வீடு கட்டி கொடுக்குறேன்னு பொருத்தனை பண்ணிட்டு போயிட்டேன். ஜோம் பண்ணும்போது உன் பிரசங்கத்தை கேட்டு இந்த வாயாடி உன் பிரசங்கம் பிடிக்காது இருந்தாலும் சொல்லி பார்ப்போம். காசா பணமாக வாயா வலிக்குது. பக்கத்தில் சொல்லுங்க, காசா பணமாக வாயா வலிக்குது. ஜபங்கிறது என்ன? காசா பணமாக வாயா வலிக்குது. இவ்வளோ தான் ஜபம். ஜபம் பண்ணிட்டு போயிட்டாராம். பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அந்த மாதமே என் மக கன்சீவ் ஆகிட்டப்பா, கை தட்டுங்க. அடுத்த வருஷம் யூத் கேம்புக்கு நான் வரல. அந்த கூட்டு வந்த 10 பிள்ளைகள் என்ன ஆச்சுன்னு தெரியாது. இந்த 10 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போய் ஞானசாரம் எடுத்து அடுத்த வருஷத்துக்கு 50 பிள்ளைகளை கூட்டு வந்துருச்சுங்க. கை தட்டுங்களேன். என்னப்பா உன் முகாமில் இவ்வளோ பெரிய எழுப்புதல் இருக்குது, உன் கூட ஏசப்பா இருக்குன்னு சொன்னால் சொல்கிறேங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி. ஐயா பாருங்க, இந்த அந்த அட்டவணை பாருங்க. அப்படி வரையில் முத பைபிள் படிக்கும்போது யோசுவான்னு வந்துருச்சு. அப்போ ஒருத்தன் பேரில், ஒரு தனிப்பட்டவருடைய பேரில் ஒரு பைபிள் எழுதி வச்சிருக்காருங்க ஏசப்பா. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் பேர் பைபிளில் வருமா? வரும். என்னங்க முழிக்கிறீங்க? என்னடா சொல்கிறேன் என்ன? இன்னும் பாருங்க, இந்த யோசுவா அதிகாரத்துக்குள்ள 2ஆம் அதிகாரத்தில் ஒருத்தி ராகாப்புன்னு ஒருத்தி வந்துடுறா. என்னால் தாங்கவே முடியல. பொறாம பிடிச்சவங்க. அந்த ராகாப்பு மேலே பொறாமங்க. அவள் என்ன தொழில் செய்கிறா தெரியுமா? வேசித்தனம், விபச்சாரம், உடம்பை வித்து பணம் சம்பாதிக்கிறவ, வாழ்க்கை சரியில்லாதவள். அவள் செய்த காரியம் என்ன?
அவளை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் வருதுங்க. அவள் என்ன உதவி செஞ்சா தெரியுமா? 2 ஊழியக்காரர்கள் வரும்போது தான் வீட்டில் ஒரு சில மணி நேரங்கள் ஒளிச்சு வைக்கிறா. ஒரு நாள் ஒரு சில மணி நேரங்கள் ஒளிச்சு வைக்கிறா. உயிரை தப்பு வைக்கிறா. கர்த்தரே தேவன் வானத்துக்கும் பூமிக்கு சர்வ வல்லமையுள்ளவர் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எங்கள் ஊருக்கு வரும்போது எங்களை அழிச்சிடாதீங்க, என் வீட்டார்கள் அழிச்சிடாதீங்க. ஒரு சின்ன விண்ணப்பம், அவ்வளோதாங்க. ஒரு நாள் செய்த சின்ன உதவினாலே என் ஆண்டவர் அவளையும் அவளுடைய வீட்டார்களையும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். கை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதோட நின்றல, அவ கிறிஸ்டி நின்றல. மத்தேயு 1க்கு வாங்க. மத்தேயு 1:5-6 வாசிங்க. அவ என்ன செய்யறா? வரலாற்று, இயேசு கிறிஸ்து பிறந்த வரலாற்றுல இடம் பெற்றுறா. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எழுப்புதல் வரலாற்று நீ இடம் பெறுவியா? உன் பேர் வருமா? தியாகம் செய்யணும், ஜெபத்துல தியாகம். என்ன கேட்டாங்க, இந்த முகாமிற்காக 52 நாள் உபவாசத்தை அறிவிச்சிருக்கிறோம். டெய்லி 11 மணிலேருந்து 1 மணிக்கு ஒரு நேரம் சாப்பிடாம உபவாசம் இருங்க, செத்தா போறீங்க. நான் சொல்றேங்க, உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுவேன். எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு கீழ் விழுந்ததுனாலே அவர்கள் நெகேமியா ஒருவன் உபவாசத்தோடு ஜெபிக்கிறான். 52 நாட்களில் விழுந்த இடிக்கப்பட்ட இலங்கம் திரும்ப கட்டப்பட்டது. கைகளை தட்டி ஆண்டவரை சோதனமா. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க இந்த வாலிபர்கள், விழுந்து போன வாலிபர்களுக்காக உபவாசம் இருந்து பாருங்க. 52 நாள் இருக்கலையே, பரவாயில்ல. ஒரு வாரத்தில் 1 நாள் இருங்க, இல்லை 2 நாள் இருங்க. ஐயா, நான் உங்களுக்கு நன்றாக சொல்ல முடியும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விரும்புகிற அற்புதம் வெறும் 52 நாட்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார். கைதட்டுங்களேன். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க வந்து உருப்படியா ஒரு பொருதனை பண்ணுங்க. எண்ணி இந்த நாள்ல இருந்து எண்ணி 52 நாள்ல உங்க வீட்டில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக மாற்றுவா. அல்லேலூயா. நான் இப்போ தான் காட்டாத்துறைன்னு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வெளியில் வந்து டீ கடையில் டீ குடித்தேன். அங்கே டீ குடிச்சு ஒரு வடை சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்தான். எனக்கு குழந்தை இல்லை பிரதர், காசை பணமாக வாயா வலிக்குது. நான் உன்ட்ட கேட்டேன், நான் இப்போ ஜோம் பண்ணுவேன், ஆனால் நான் சுயநலவாதி, எனக்கு லாபம் இருந்தால் தான் நான் ஜோம் பண்ணுவேன். யார்ட்டையும் சொல்லுங்க போங்க, டேவிட் கணேசன் பூரா கமர்சியல்னு சொல்லி தொலைங்க போங்க, எனக்கு அவ்வளோ கிடையாது. எனக்கு லாபம்னா என்னது? ஏசப்பாவுக்கு லாபம் இருக்கணும். கை தட்டுங்க. நீ வாட்டு குழந்தை வந்து கலெக்டரா, இன்ஜினியரா, டாக்டர் ஆக்கிட்டு ஏசனாருக்கும் ஏதாவது கொடுக்க வேண்டாமா? அதான் லாபம். நான் சொன்னேன், நீ முதல்ல உனக்கு நாம் ஜோம் பண்ணுவேன், கெடா வெட்டி சோறு போடணும். எங்கள் இடத்துல 1000 பேர், ஒரு 300 பேர் இருக்காங்க. கெடா வெட்டி முதல் பிறந்த நாளைக்கு சோறு போடுவியா? அங்கிள், ஓகே அங்கிள், சரி. ஒரு 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 மிஸ்டர் வீடு கட்டி கொடுப்பியா? 2 lakhs. சுனமி ஆளுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லை பாருங்க. லேலூயா. எப்பொழுது வருகிற இந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன்னு ஒரு வீடு கட்டுறா. நாங்கள் எங்கள் புள்ளலக்கோட்டைக்கு வாங்க, விருதுநகர் எங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது பக்கத்தில், சொல்லுங்கள். புள்ளலக்கோட்டை அமெரிக்காவில் இருக்குது, சொல்லுங்கள். இந்த அருக்கு விருதுநகருக்கு வரமாட்டீங்க கோயில்பட்டிக்காரங்க. அங்கே எடுக்குது கிட்டத்தட்ட 500 மிஷனரிகள் தங்குவதற்கு 4 கோடி உள்ள மிஷனரி ட்ரைனிங் சென்டர் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. அவட சொன்னேன், நீ ஒரு காணிக்கை தந்துருப்பில்ல. அங்கிள் கட்டாயம் தர்றேன் அங்கிள். அவளை ஜோம் பண்ணிட்டோம். இன்னைக்கு காலையில் ஃபோன் அடிச்சுட்டான், டேவிட் கணேசா எப்படிப்பா குழந்தையே பிறக்காதுங்கிறவங்களுக்கு குழந்தை கன்சீவ் ஆகிட்டாங்கிறான். கை தட்டுங்களேன். கெடா வெட்டிடுவோன்ட்டாருங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த ராகாபு கிறிஸ்டியில் இடம் பெறா, மத்தேயு 1ல் இடம் பெறா. அதோட இல்லை, எபிரேயர் 11 வாசித்து பாருங்க, ராகாபுறா. இன்னொன்று பாருங்க, எனக்கு என்ன பொறாம தெரியுமாங்க, இப்படிப்பட்ட வேசி வாழ்க்கை சார். ஒரு நாள் முடுக்கணும் ஊழியத்தை செஞ்சுட்டு, ஒரு சில மணி நேரம் ஊழியம் செஞ்சுட்டு தாவீதுக்கு பூட்டி ஆயிட்டு அவ. அந்த ராகா போரசில ஏசனாரை பிறக்கிறார். கை தட்டுங்களேன். நீங்க தியாகம் செய்த உன் வழியில எழுப்புதல் உண்டாகும், உன் சந்ததியில எழுப்புதல் உண்டாகும். உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், அபிஷேகிக்கப்படுவார்கள். உன் பிள்ளைகள் இருந்து அநேக தேசத்தை கலக்கிற ஊழியக்காரர்கள் உருவார்கள். ஐயா, எபிரேயர் 11 இடம்பெறா, யாக்கோபு 2 இடம்பெறா. எப்படி பாருங்க. நான் சொல்றேங்க, இந்த யோசுவா என்கிற புஸ்தகத்திற்கு வாசிக்கும் போது எனக்கு இன்னொருத்தர் ஞாபகம் வந்துச்சுங்க. யோசுவா ஊழியம் செய்வதற்கு மாதிரி ஒருத்தர் யார் தெரியுமாங்க? மோசஸ்ங்க. கை தட்டுங்களேன். நான்
இதை படித்த உடனே நான் அழுதங்க, ரொம்ப அழுதங்க. யோசுவா ஒன்றும் இல்லைங்க, என் தாசனை மோசஸ் செய்த நியாய பிரமாணத்தின்படி சொல்லி கொடுத்தபடி இப்படி தாங்க நிறைய இடத்துல அவர் ஃபாலோ பண்ணுறார் யோசுவா. இப்போ நான் இருக்கிறேங்க, எனக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஊழியர் சொல்லுங்களேன். நான் எங்கள் ஸ்தாபனம் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட யாராவது ஒரு ஸ்தாபனம் சொல்லுங்களேன். 1800 மிஷனரி வச்சுருக்குறேங்க, காஸ்பல் அறிவிக்கணும். இந்த கேம்ப் முடிச்சு 50,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன் இந்த வருஷத்தில். ஐயா இன்னும் 1000 மிஷனரி எடுக்கணும். நான் சாகிறதுக்குள்ள 7000 மிஷனரிகளை எழுப்பி 1,00,000 கிராமங்களை இயேசுக்கு சொந்தமாகிட்டு தான் சாகணும். ஐயா நான் செய்கிற இந்த ஊழியத்திற்கு, நாங்கள் செய்கிற ஊழியத்திற்கு ஒரு மாதிரி ஊழியக்காரர்கள் எனக்கு தேவை ஐயா. தள்ளாடுகிறோம் ஐயா. எனக்கு பாட யார்கிட்ட படிக்கனே தெரில. இவ்வளோ பெரிய முகாம் வைக்கிறதுக்கு யாராவது ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு தெரில. யோசுவா புஸ்தகத்தை பார்த்தோடனே அழுதேன், ஆண்டவரே யோசுவாவுக்கு ஒரு மாதிரியை மோசஸ் எழுப்பினீரே, ஒருவேளை இதே இவ்வளோ மோசஸை எழுப்புங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்கள் ஊரில் இருக்கலாங்க அந்த மோசஸை. நீங்கள் மோசஸ் என்ன செய்யணும்? யோசுவா யுத்தம் செய்கிறார். வாஸ்து பாருங்க, என்ன யாத்ராமம் 17 அங்கன்னா வாஸ்து பாருங்க. யோசுவாவுக்குள்ளும் யுத்தம் செய்கிறார்கள். மோசஸோடைய வேலை என்ன தெரியுமாங்க? கைகளை உயர்த்திருக்கிற எல்லாம் 2 கையும் உயர்த்துங்களை பார்க்கலாம், அவ்வளோதாங்க. ஜெயிக்கிறார்கள். ஐயா கோயில்பட்டி கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் எனக்காக எங்களுக்காக இந்த முகாமிற்காக ஒரு சில நிமிடங்கள் கையில் உயர்த்தி நீங்கள் ஜெபித்தாள் ஐயா, 1,00,000 வாலிபர்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆவார்கள். தோல்வியுள்ள வாலிபர்கள் விடுதலை ஆகி யோசுவாவாக எழும்புவார்கள். ஐயா ஏனையா உங்கள் நிமிடங்களை நீங்கள் கொடுத்தால் என்ன இயேசுவுக்காக? பாருங்க, நான் அப்படியே நீண்டுகிட்டே போதுங்க. அவ்வளோதான். நெகேமியா ஏற்கனவே டச் பண்ணேன். நெகேமியான்னு ஒரு புஸ்தகம் இருக்குது பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, அவனால் முடிஞ்சது ஒரு சில நாட்கள் லீவ் எடுக்கிறான். நீங்கள் வேலை பார்க்குறவங்க இந்த முகாம் இருக்க லீவ் எடுக்கக்கூடாது. எத்தனை வாலிபர்கள் பாவத்தில் விழுந்து கிடக்காங்க. சோதம் குமாரர்கள் உருவாகிறது. அவ்வளோதாங்க. நெகேமியாவுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலங்க. அவன் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். அதோடைய விளைவு என்ன தெரியுமா? 52 நாட்களில் திரும்ப கட்டப்படுகிறது. நான் நெகேமியா பார்த்தோன்னா அவனுக்கு உதவி செய்கிறது யாருங்க? கிறிஸ்தவங்களே கிடையாதுங்க, நெகேமியாவுடைய ராஜாங்க. இவன் ஜெபம் பண்ணிட்டு இவனால் எதாங்க செய்ய முடியும்? போய் உட்காந்துடுறான். அவன் பண்ண ஜெபம் உட்கார மாட்டேது. ராஜா கேட்கிறார், நெகேமியாவே உன் முகம் ஏன் துக்க முகமாக இருக்கு? முன் எப்போதும் இப்படிப்பட்ட துக்க முகத்தை நான் பார்த்ததில்லை என்று விசாரிக்கிற ஒரு நல்ல ஒரு ராஜா. ஐயா 30 வருடமான ஊழியம் செய்கிறேங்க, என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையேங்க. விரல் விட்டு எண்ணிடலாம். அசரியா அப்படின்னு ஒரு தாத்தா இருந்தாங்க. ஐயா நான் ஒரு ஜெபக்குறிப்பு சொன்னால் ஞாபகம் வைத்து அழுவார்கள். நான் உனக்காக உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லுவார்கள். கடைசியாக அவர் மறிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என் கவலைகளை அவர்கிட்ட சொல்கிறத நிறுத்திட்டேன். ஏன் தெரியுமா? அவர் ரொம்ப அழுவாங்க. ஐயோ நான் சொல்லி என் கவலையை சொல்லி ரொம்ப புலம்பி அவங்க அழுறாங்களே, உபவாசம் இருக்கிறார்களே. நல்ல ஒரு தகப்பனையா, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை நான் இன்றைக்கு தேடிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு ராஜா அவன் ஆண்டவர் அறிந்தானே இல்லையானது அறியாதவங்க ஏன் ஒரு முகத்தை பார்த்து அவன் விசாரிக்கிறான். ஐயா இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிறிஸ்தவ தலைவர்களிடத்தில் இப்படிப்பட்ட அன்பை எதிர்பார்க்கிறோம், உதவி எதிர்பார்க்கிறோம். உன்னுடைய கவலை என்ன? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் ஊராக பிச்சை எடுக்கிறாய்? என்ன செய்ய போகிறாய்? உன்னிடத்தில் திட்டம் என்ன? என்னால் என்ன உதவி செய்ய வேண்டும்? அந்த நெகேமியா ராஜா சொல்லுகிறான், லீவ் எடுத்துக்கோ, வேலைக்காரர்களை உனக்கு அனுப்பி விடுறேன், இந்த மர ஜாமான்களை கொண்டு போ, உனக்கு விசா எடுக்கிற ஒரு கடிதம் தர்றேன். ஐயா நெகேமியா புஸ்தகத்திற்கு மறைவில்லை, அந்த புஸ்தகத்தின் மறைவில்லை இப்படிப்பட்ட தியாகம் உள்ளவர்கள் இருக்கலாம். ஐயா கோயில்பட்டி கிறிஸ்தவர்களே, நீங்கள் ஏனையா அந்த தியாகியாக அந்த நெகேமியாவை போல நீங்கள் மாற வேண்டாங்க. நெகேமியாவை பயன்படுத்துவதற்கு ஒரு உதவிக்கார ஒரு ராஜாவாக ஏனையா நீங்கள் மாறக்கூடாது. நின்று கொண்டே போகிறது ஐயா. எஸ்தர் ஐயா அனாதை, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, மொர்தெகாய் தத்தெடுக்கிறான். அந்த எஸ்தர் மூலியமாக எஸ்தர் ஈக்குவல் டு எத்தனை நாடுகள் தெரியுமா உங்களுக்கு?
பார்த்தீங்களா, லட்சங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் ஐயா. ஐயோ, இந்த ஒரே ஒரு பேரை வாசித்து வாசித்து அழுகிறேன். இந்த கணேசனை இத்தனை நாடுகளுக்கு உங்களால் பயன்படுத்த முடியவே முடியாதுங்க. ஏன்னா இந்த கணேசனுக்கு ஒரு மொர்தெகாய் இல்லைங்க. அவன் அனாதையை தூக்கி வளர்க்கிறான், தத்தெடுக்கிறான். மொர்தெகாய் எல்லாம் கற்பிக்கிறான், சொல்லிக் கொடுக்கிறான், எச்சரிக்கிறான், காரியங்களை சொல்லி ரகசியங்களை சொல்லி எச்சரிக்கிறான். அவள் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜாவின் சமூகத்தில் பிரவேசி பரிந்து பேசுவதோட விளைவு 127 நாடுகள். ஐயா ஐயா, நீங்கள் ஒரு மொர்தெகாய், எஸ்தர் உருவாவதற்கு பின்பாக மொர்தெகாய் வேண்டும் ஐயா. கிறிஸ்தவ நண்பர்களே, நீ அந்த மொர்தெகாயாக ஏன் இருக்கக்கூடாது? தமிழ்நாட்டில் மொர்தெகாயும் இல்லை, மோசேக்களும் இல்லை, நெகேமியாவை உற்சாகப்படுத்த ராஜாக்களும் இல்லை, எழுப்புதலும் இல்லையே. ஐயோ, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆகும் ஐயா. அல்லேலூயா. உங்க வீட்ல விசேஷமா? பைபிள் இதை குறித்து என்ன சொல்லுது? நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று அதை விசேஷித்துக் கொள்ள கடவன். இன்னும் விருந்து பண்றதை பத்தி பைபிள் சொல்றது என்னன்னு பார்க்கலாமா? லூக்கா 14வது அதிகாரத்துல, நீ விருந்து பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று ஜீசஸ் சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் சொல்ல வர்றீங்கன்னு கேட்கீங்களா? நம்ம கிராம மிஷனரி இயக்க கெத்சமனே வளாகத்தில் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக அநேக ஊழிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இங்கு மிஷனரி குடும்பங்கள், வேதாகம கல்லூரி மாணவர்கள், இளம் மிஷனரிகள் என கிட்டத்தட்ட 150 பேர் தங்கியிருக்கிறோம். டெய்லி அவங்கள போஷிக்கும்படி 3 வேளையும் சமையல் நடைபெற்று வருது. மதியானம் பசித்தோருக்கு உணவளிக்கும் திட்டத்தின் கீழாக 90 நபர்களுக்கும், சாயங்காலம் டியூஷன் சென்டரில் படிக்க வரும் 85 சிறுபிள்ளைகளுக்கும் சேர்த்து உணவு சமைக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு சுமார் 600 சாப்பாடுகள் தயாரிக்கப்படுகிறது. இந்த கடினமான பணிக்கென தங்களை அர்ப்பணித்த ஊழியர்கள் மனப்பூர்வமாய் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளை போஷிக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர். ஊழியர்களை போஷிக்கிற இந்த பணியில உங்களது பங்களிப்பை கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 3 வேளைக்கும் உணவளிக்க ரூபாய் 20,000 செலவு செய்யப்படுகிறது. ஒருவேளை உங்க குடும்பத்துல உள்ளவர்களோட பிறந்த நாள், திருமண நாள் இதை விசேஷமா கொண்டாட விரும்பினீங்கன்னா அவர்கள் சார்பாக ஒருவேளை உணவளிக்க நீங்கள் விரும்பினால் ரூபாய் 5,000 அல்லது உங்களால் இயன்ற தொகையையோ கொடுத்து உதவலாம். ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உங்களுக்கு பதில் செய்யப்படும். நான் சொல்றேங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் செயல்பட போகிறோம். இன்னைக்கு நான் ஒரு பெரிய செய்தினா கொடுக்கல, நீங்க நினைச்சிடக்கூடாது, தம்பி இதுக்காக எனக்கு என்ன கிடைக்கும். ராகாப் தன்னுடைய பங்களிப்பு கொடுக்கிறா. ராகாப்பும் ராகாப் குடும்பத்தார்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஒரு ஏழை விதவை சிறிய அன்னை கொடுக்கிறாள் எலியா தீர்க்கதரிசிக்கு. அவளும் அவள் வீட்டு பஞ்சகாலம் தீர் மட்டும் போஷிக்கப்படுகிறார்கள். 5 மணி ஒரு நேரம் சாப்பாடை சிறுபையன் கொடுக்குறான். அவனும் திருப்தி அடைஞ்சிருக்கிறான். அவனோடு கூட 5,000 புருஷர்கள், மீதியான துணிக்கைகள். ஐயா, உங்க ஒவ்வொருத்தருடைய தியாகம் ஐயா. நான் இருக்கிறேங்க, நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? சின்னத்தாய் அப்படின்னு ஒரு டீச்சருங்க. அவங்க பேர் வராதுங்க, கணேசன் பேர் தான் உலகம் ஃபுல்லாக தெரியும். ஆனால் எனக்கு பின்னாடி ஒரு டீச்சர், 1ஆம் டீச்சருங்க. 19 வயசில் 1ஆம் டீச்சராக வந்தாங்க சிவகாசியில். அங்கே ரேக்லாண்ட் அந்த ட்ரைனிங் செல்ல டீச்சர், அந்த டீச்சரை எடுத்து 19 வயசில் வேலை கிடச்சி வந்துட்டாங்க. கல்யாணம் முடிக்கல, ஏசப்பாவுக்காக தன்னை அர்ப்பணிச்சாங்க.
ஒவ்வொரு நாளும் காலையில் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, நைட் 2 மணி நேரம். அவங்க ஜெபம் பண்ணுற இடத்துல அப்படி தண்ணி அப்படி பிடிச்சிடலாங்க, கண்ணீராக இருக்கும். 64 ரிட்டையர்ட் ஆகி 4 வருஷம், 64 வயசில் பின்மாற்றம் ஆகிட்டாங்க. இவ்வளோ வருஷம் இந்த கிராமத்துக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஒருவர் கூட ரட்சிக்கப்படவில்லையே. புலம்பினார்கள், அழுதார்கள், ஜெபத்தில் பின்வாங்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் ஆண்டவர் தரிசனமாகி பேசினாராம். சின்னத்தாய், ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உலகம் முழுவதிலும் நான் எழுப்புதலை கொடுத்திருக்கிறேன். அது உன் கண்ணால் பார்க்க முடியாது, நான் சொன்னால் உனக்கு புரியாது. இந்த கிராமத்தில் ஒருவர் கூட ரட்சிக்கப்படலை என்று சொல்லி பின்மாற்றமாக ஏங்குகிறாயே, முறுமுறுக்கிறாயே. இல்லை, இந்த கிராமத்தில் உனக்கு இத்தனை வருட ஜெபத்தை கேட்டு 2 வாலிபர்களை ரட்சித்திருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுப்புதலுக்காக என் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னாராம். டீச்சருக்கு ஆச்சரியம், யாரா நமக்கு தெரியாமல் 2 பேர் இந்த கிராமத்தில் வாலிபர் ரட்சிக்கப்பட்டிருக்கா தேடுனா. நானும் முருகன், பாலமுருகன், நாங்கள் 2 பேரும் டெய்லி சேர்ந்து ஜெபம் பண்ணுவோங்க. அவர்கள் ஆள் தாங்க முடியவில்லை. கணேசா, நீ ரட்சிக்கப்பட்டுட்டியாடா? ஆமாம் டீச்சர். ஏன்டா என்ன சொல்லலை? நான் சொன்னேன், டீச்சர் நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா டீச்சர்? நம்பவே மாட்டேன்டா. நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன, நீ பொய் சொல்கிறேன்னு தான் நம்புவேன், என்னை ஏமாத்துறதுன்னு சொல்லுவேன், நம்புவேன். அவங்க கண்ணீரோடு அழுதார். அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இத்தனை வருட ஜெபத்திற்கு நீதான் பதில். ஏசப்பா எனக்கு சொன்னார், என்னுடைய ஊழியம் நிறைவாயிருச்சப்பா. இத்தனை வருட கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு உன்னை உலகம் முழுவதிலும் எடுத்து பயன்படுத்துவார் என்று அவர்கள் சொன்னார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண. ஐயா, ஒரு சின்னத்தாய் டீச்சருடைய கண்ணீர் தானே ஐயா இன்றைக்கு இத்தனை என்னை பயன்படுத்துகிறது. ஐயோ, ஒரு கணேசன் போதாது ஐயா, ஒரு மோகன்சிலாசஸ் போதாது, ஒரு யோசுவா போதாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் என்ற உதவிகள். ஐயா, இந்த முகாமிற்காக உபவாசம் இருக்க போகிறேன். இந்த முகாமிற்காக ஒரு 20 வாலிபர்களை கூட்டு ஒரு வேன் பிடிச்சிட்டு, எங்கள் சொந்தக்காரர்கள், சித்தப்பா, பெரியப்பா, ஒன்று விட்டாண்டரன், உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிபர்களே திரட்டுங்க, உங்கள் சொந்தங்களில் இருக்கிற வாலிபர்களே திரட்டுங்க. கட்டாயம் 20 பேர் வருவான். நீங்கள் ஏங்க வரக்கூடாது? ஒரு நாள் உதவி செய்த ராகாப்பை ஆசீர்வதிக்க முடியுமானால் ஆகஸ்ட் 15 நீங்கள் எந்த வேலையும் வைக்காதீங்க. கல்யாண வீட்டை கட் பண்ணுங்க, கர்மாதி வீட்டுக்கு போகாதீங்க, வாழ்க்காச்சரை விடு எல்லாம் போகாத. நீ எல்லாரும் அங்கே வந்துடணும். ஐயோ, இங்கேருந்து அங்கே போகிறணும், என் பிள்ளை அங்கே அனுப்பி விட மாட்டேன் நிறைய பேர் சொல்லுவான். நான் சொல்கிறேன், திருச்சி என்ன அமெரிக்காவில் இருக்கு? உன் பிள்ளைக்கு திருச்சியில் கலெக்டர் வேலை கிடைச்சா அனுப்ப மாட்டியா? நான் சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருங்க, நாம நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஐயா. அன்றைக்கு யோசுவாவை, மோசஸ் ஜெபத்தை கொண்டு யோசுவாவை ஜெயிக்க வைப்பாரானால் இன்றைக்கு 1,00,000 வாலிபர்களை யோசுவாவாக எழுப்ப முடியும் ஐயா. நீங்கள் மோசஸாக எழும்ப வேண்டும், நீங்கள் நெகேமியா ராஜாவாக எழும்ப வேண்டும், நீங்கள் மொர்தெகாயாக ஒரு எஸ்தரை தத்தெடுக்க வேண்டும் ஐயா. ஐயா, நான் சொல்லி முடிக்கிறேன். 30 வருஷமா நான் ஊழியருக்கு காரணம் என் கண்ணீரை ஏசப்பா தொடச்சாருங்க. எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை அருவாளத்துக்கு வெட்ட போயிடுவேன். எனக்கு என் ஹார்ட்டில் ஒரு வியாதி, செத்து போயிருவேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஏசப்பாட்ட போனேங்க, 3 மாதம் ஏறி இறங்காத இடமே இல்லைங்க, பிரயோஜனமே இல்லைங்க. நடந்தாலே எழுப்பு வந்துடும், செத்து போயிருவேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. சாகுறது சாப்பிட்றது கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டு சாவன்னு சொல்லி இது போல் ஒரு சர்ச்சுக்கு வந்தேங்க. அவங்க பாடுற பாட்டு பண்ணுற பிரசங்கம் புரியாதுங்க. ஜெபம் பண்ண சொல்லும்போது கண்ணை மூடி ஜெபிக்க எனக்கு தெரியாதுங்க, யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கலைங்க. கண்ணை திறந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா ஜெபம் பண்ணேன்? ஏசப்பா, நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன். நீங்கள் தான் சாமின்னு சொல்கிறாங்க இந்த கிறிஸ்தவங்க, நீங்கள் நல்ல சாமின்னு சொல்கிறாங்க. ஏசப்பா, எனக்கு உயிர் தாரும், நான் உயிர் வாழ ஆசையாக இருக்கு சொன்னேங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுங்க. நான் ஒரு ஓரத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது யாரோ ஒருவர் என்னை அன்போடு கூட தொடுவதை என்னால் உணர முடிந்தது ஐயா. நான் சொல்கிறேங்க, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, பலவீனத்தோடு நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த ஜெப நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை தொடுவார். டிவி மூலியமாக இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, நீங்கள் கிறிஸ்தவளாக இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாதவளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் என்ன, இருக்கிற இடத்துல இயேசுவே என்று வாய் நிறைய கூப்பிட்டு பாருங்கள், அவர் வருவார், உன்னை தொடுவார் ஐயா. சந்தோஷம், சமாதானம். 5 வாரம் சர்ச்சுக்கு போயிருப்பேன், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பேன். 5 நிமிஷத்தில்
உங்கள் கிறிஸ்தவங்க சாமி இந்த கணேசனுடைய வாழ்க்கையை மாற்றிட்டாருங்க. சிகரெட் குடிக்கிற வாழ்க்கை பழக்கம், சாராயம் குடிக்கிற போயிருச்சு. நான் உங்களை பார்த்து கேட்குறேங்க, நீங்கள் பிறந்ததுலேருந்து சர்ச்சு போகிறீங்க, உங்கள் கோபம் மாறி இருக்குதா? உங்கள் சண்டை மாறி இருக்குதா? உபதேச சண்டை மாறி இருக்குதா? நான் பெருசு நீ பெருசுங்கிற அந்த வேறுபாடு மாறி இருக்குதா? என்னையா கிறிஸ்தவங்க நீங்கள்லாம்? கவலையாக இருக்குங்க. 5 நிமிடத்தில் இந்த கணேசனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, நீங்கள் இருக்கிற இடத்தில் முழங்கால் படியிட்டு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நான் பிரசங்கிக்கிற இயேசுவிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், உங்கள் வியாதியின் பிடியிலிருந்து விடுதலை கொடுப்பார். இந்த உலகம் தர முடியாத சந்தோஷத்தை இந்த நிமிஷத்தில் இன்றைக்கு இப்பொழுதே உங்களுக்கு தருவார் ஐயா, தர முடியும். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன். டாக்டர் சொன்னாருங்க, உங்கள் சரீரத்தில் வியாதி இருந்ததற்கான அறிகுறி கூட இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. ஐயா 30 வருஷமாக உயிரோடு இருக்கிறேங்க. என்ன ஆண்டவர் ஐயா, கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். கிறிஸ்தவங்க சாமி நல்ல சாமி தான், நம்ம தான் தப்பாக எடுத்துட்டோம், சந்தேகப்படுத்திட்டோம். கொஞ்ச நாள் சந்தேகம் வந்துருச்சுங்க, மறுதலிச்சிட்டேங்க. நிறைய சாமியை கும்பிட்டோம், 10ஓட 11 சாமியை கும்பிட்டோம். எந்த சாமி நம்மளை குணமாகுச்சு? மறுதலிச்சேன். சிகரெட் சாராயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நன்றி இல்லாத கிறிஸ்தவனா மாறிட்டேன். ஏசப்பா செய்த அற்புதத்தை மறந்துட்டேன். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேங்க, நீங்கள் எல்லாம் நன்றி உள்ள கிறிஸ்தவங்களா நன்றி இல்லாத கிறிஸ்தவங்களா? நன்றி உள்ள கிறிஸ்தவனா நீங்களாக ஊழியத்துக்கு வந்திருக்கணும். நீங்கள் விருதுநகர் வந்து என் கிராமத்துக்கு வந்திருக்கோம். நான் எதுக்குங்க உங்கள் ஊருக்கு வர்றேன்? எல்லாம் தப்பா இல்லையாங்க? தப்பு இல்லைங்க இதெல்லாம். நீங்கள் தாங்க எங்கள் ஊருக்கு வந்து எனக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கணும். ஊழியம் செய்ய வாடா, நாங்கள் ஒரு முகாம் வைக்கிறோம், இதுக்காக ஜெபம் பண்ணவா, நீங்கள் என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கணும். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேனே. நான் சொல்கிறேங்க, மறுதலிச்சு சந்தேகப்பட்டு ஆனாலுங்க நன்றி கட்டு தான் போயிட்டேன். இப்போ நீங்கள் நன்றி உள்ள கிறிஸ்தவனா 1 மணி நேரம் ஜெபிக்காமல் எப்படிங்க இருப்பீங்க? நன்றி உள்ள கிறிஸ்தவனா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு இயேசு பற்றி சொல்லாமல் எப்படிங்க உங்களுக்கு தூக்கம் வரும்? நீங்கள் நன்றி உள்ள கிறிஸ்தவர்கள்னா இப்படிப்பட்ட பெரிய முகாம் வைக்கும் போது எப்படிங்க செயல்படாமல் இருக்க முடியும்? உங்களுடைய பங்களிப்பு கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? பிரதர் கணேசன், என்னால் வர முடியல, என்னால் வேன் பிடிக்க முடியாது, பரவாயில்ல, என்னால் என்ற ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன், இல்லை ஒரு 1,00,000 ரூபா கொடுக்குறேன். இதுதாங்க நன்றி உள்ள கிறிஸ்தவர்கள். நன்றி உள்ள கிறிஸ்தவனை யார் தெரியுமா? உங்கள் வீட்டோட சொத்து மதிப்பு என்னங்க? 50 லட்சமா? 5 லட்சத்தில் நீ சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கியா? இல்லை உங்கள் வீட்டோட சொத்து மதிப்பு 5 லட்சத்தில் உங்கள் சொந்த வீடு இருக்காங்க, நீங்கள் 50,000 என்கிட்ட கொடுங்க, நான் ஒரு சர்ச்சு கட்டிடுவேன். ஏதோ ஒரு தவறு இருக்கிறது அந்த கிறிஸ்தவத்தில். நன்றி இல்லாதவனாக அவரை மறுதலித்தாலும், ஆனாங்க நன்றி இல்லாத அந்த கணேசனை தேடி ஏசப்பா என் கிராமத்திற்கு வந்தாருங்க. கைதட்டுங்களேன். பைபிளில் பேதுருவை தேடி, மறுதலித்த பேதுருவை தேடி போனாராம். சந்தேகப்பட்ட தோமாவை தேடி, அதெல்லாம் கதைன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. உண்மைங்கிறதுக்கு இந்த கணேசன் தான் என் ஊருக்கு வந்துட்டார். என் ஊரில் நான் பாலடைஞ்ச சர்ச்சு தாங்க அது. சர்ச்சு மூடிக்குன்னு சொன்னீங்களே, எங்கள் ஊரில் சர்ச்சு மூடிச்சுங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சர்ச்சு கட்டி அந்த சர்ச்சே பாலடைஞ்சு தான் கிடக்கும். அங்கே தான் நான் தூங்குவேன். எங்கள் வீட்டில் தூங்குறதுக்கு இடம் இருக்காதுங்க, அங்கே தான் தூங்குவேன். தூங்கி எந்திரிச்சு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருக்கிறேன். பூட்டின் அறைக்குள்ளாக ஒரு மனிதரை சந்திக்கிறேன். நான் பார்த்த மனிதர் அழுது கொண்டே இருக்கிறார். தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். அவர் சொல்லுகிறார், நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை. நான் அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டவங்களேன்னு அழுகிறாருங்க. அவர் யாருன்னா இயேசுனே எனக்கு தெரியாதுங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுகிறார். அவர் அழுகிற சத்தத்தை பார்த்து, அழுகிற அந்த காட்சியை பார்த்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேங்க. நான் அழுகிற சத்தத்தை பக்கத்தில் ஒரு அம்மா கேட்டு அவங்க வந்து கதவை தட்டுறாங்க. அப்போ தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுங்க. பார்த்தா அந்த மனுஷரை காணல. கேள்வி யாரவர்? கேள்வி பதில் இல்லை. விருதுநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். பஸ் ஸ்டாண்டில் அழுகிற சத்தம் கேட்குதுங்க. கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே நல்ல ஞாபகம் இருக்குதுங்க எனக்கு. ஐயோ, பஸ் ஸ்டாண்டில் தான் அந்த அழுகிற அந்த ஆள் இருக்கார் போலன்னு எல்லாம் சுற்றி பார்த்தேங்க. அந்த அழுகிற மனுஷரை எங்கேயும் இருக்க தேடுனேன். இப்போ ஒரு பிள்ளை அழுகுதுன்னா நீங்கள் யார் அழுகிறேன்னு திரும்பி பார்க்குறீங்களே, நான் அழுகிற அந்த ஆண்டவரை சுற்றி பார்த்தேன், கேட்கல, கண்டுபிடிக்க முடியல. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணங்க, அதே மனிதருடைய அழுகிற சத்தம். ஐயா ஓ என்று அழுகிறா. ஐயோ, நம்ம கூட
அந்த அழுகிற ஒருத்தர் எங்க கூட டிராவல் பண்ணிட்டாருன்னு நினைச்சிட்டு பஸ்ஸெல்லாம் தேடி பார்த்துருக்குறேங்க கண்ணால. அவரை கண்டுபிடிக்க முடியவில்லையா? என்னோடு கூட ஒருவர் வருகிறார், அவர் அழுகிற குரல் என்னோடு கூட வருகிறது, யார் என்று தெரியவில்லை. ஒரு நாள் சிவகாசியில் ரத்தின விழா ஸ்டாப்புங்கிற இடத்துல ஒரு அண்ணன் பாத்திர கடை வச்சிருக்கேன், இப்போ போனாலும் பார்க்கலாம். அங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அவர் ஒருத்தர் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறார், அந்த கல்லாப்பட்டி ஓனர், அந்த பாத்திர கடை ஓனர். அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா பைபிள்லாம் படிக்கிறீங்களே, இப்படி ஒரு மனிதர் அழுது கொண்டே இருக்கிறார், யார் என்று தெரியவில்லை, உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி அவரிடத்தில் விசாரித்தேன். என்னை அன்பாக உட்கார வைத்தார். நிறைய பைபிளில் இருக்கிற வசனத்தை எடுத்து எனக்கு வாசித்து காண்பித்து கொடுத்தார். அவர் சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஒருவர் அழுகிறார் என்றால் அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஐயா, இயேசுவை போல நட என் மகனே, இயேசுவை போல நட இளமையில், இயேசுவை போல நட என் மகனே, இயேசுவை போல நட. நான் அவர்கிட்ட கேட்டேன், கிறிஸ்தவங்க சாமியா நான் பார்த்தேன், உங்க சாமியை பார்த்தேன், ஏங்க உங்க சாமி அழுகிறாரு? ஒரு கேள்வி. இன்னும் அவர்கிட்ட கேட்டேன், உங்க சாமி ஏன்ட்டதுக்கு வந்து அழுகிறாரு? கிறிஸ்தவங்க சாமி யார்கிட்ட போய் அழணும்? யார்கிட்ட அழணும்? கிறிஸ்தவங்கிட்ட தானே அழுகும். கோயில்பட்டியில் கிறிஸ்தவங்க இல்லையா? திருநெல்வேலி கிறிஸ்தவங்கிட்ட அழ வேண்டி தானே? தூத்துக்குடி கிறிஸ்தவங்க, நாகர்கோவில் கிறிஸ்தவங்களை அழ வேண்டி தானே? உங்க சாமி எதுக்குங்க ஏன்ட்டு அழுகிற? நீங்க நல்லவங்க கிடையாதா? சுயநலவாதிகளா? ஏசப்பா உங்க கண்ணீரை துடைக்கணுமா? ஆனா அவருக்கு நீங்க கண்ணீர் துடைக்க உதவி செய்ய மாட்டேன். இது என்னங்க நியாயம்? திருச்சபை இது என்ன நியாயம்? கிறிஸ்தவ நண்பர்கள் இது என்ன நியாயம்? போதகர்களே, ஒரு 100, 200, 500 ஆத்துமாக்கள் வந்தவுடன் நீ ஆத்துமாதாயத்தை விட்டு விட்டாயே, பிரசங்கத்தை விட்டு விட்டாயே, ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறதை விட்டு விட்டாயே. போதக நண்பர்கள், இது நியாயமா? நியாயமா? ஐயோ, இன்றைக்கு கட்டடங்களை கட்டுகிறதற்கு எடுக்கிற முயற்சிகளை என் இயேசுனுடைய அப்பன் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் நீங்களும் உதவி இருந்தால் இன்றைக்கு எத்தனையோ எழுப்புதலை பார்த்திருக்கலாமே. ஏனைய உங்கள் ஆண்டவர் இந்த கணேசனிடத்தில் அழுகிறார். அவர் சொன்னாருங்க, என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த கிறிஸ்தவ நண்பரு, கிறிஸ்தவங்க நீங்க கொஞ்சம் சமாளிப்பீங்க, என்ன சொன்னாலும் ஒரு வசனம் சொல்லுவீங்க. நகை போடலான்ங்கிறதுக்கு ஒரு 10 வசனம் சொல்லுவீங்க, நகை போடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு 10 வசனம் சொல்லுவீங்க, மருந்து எடுக்கலாங்கிறதுக்கு ஒரு 10 வசனம் சொல்லுவீங்க, மருந்து எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு 10 வசனம். எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? ஆனால் ஒன்றும் உருப்பிட்டாப்புல தெரிலங்க. நீ மருந்து எடுக்காமல் போ, ஆனால் ஊழியம் செய்றியா? ஓ மூலியமா பரலோகம் சந்தோஷம் அடிச்சா? ஏசப்பா கண்ணீரை துடைச்சியா? செய்து காண்பித்தாயா? ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீர்கள் ஒருவேளை இந்த உபதேசத்தை கொடுத்து என்னோட கூட வழக்காடு வருகிறீர்களா? நான் உங்களோடு கூட வழக்காட விரும்புகிறேன். என்ன வழக்கு தெரியுமா? ஐயா, உங்கள் வழக்காடுகிற உங்க உபதேசத்துக்கு நான் கீழ்ப்படிய ரெடி, ஆனா என்னை போல் நீ ஊழியத்தை செய்து காமி, என்னை போல் ஒரு ஊழியத்தை ஒரு மாதிரியாக இருந்து காண்பி, உங்க உபதேசத்தை நான் பின்பற்றுகிறேன். தவறு அடிக்கிறது ஐயா. தோமா சந்தேகப்பட்டதுனால தோமாட்ட வந்து தரிசனம் பண்ண அந்த கிறிஸ்துவ நண்பர் சொல்லி கொடுத்தார். நீ சந்தேகப்பட்டதுனால ஒன்றை அழுகிறாரு. நான் அவட்ட கேட்டேன், நான் சந்தேகப்படாமல் ஏசப்பா நம்புறேன், இனிமேல் உங்கள் சாமி அழுமாட்டாரன்னு கேட்டேன். அழமாட்டாரன்ட்டார். தோமாட்ட ஒரு முறை தான் தரிசனம் ஆனார். ஓடுகிறோம். காரணம் என்ன? என் ஆண்டவர் வாலிபர்கள், என் ஆண்டவருக்கு வாலிபர்கள் வேணும். தேசத்துடைய எழுப்புதல் வாலிபர்களை சார்ந்து இருக்கிறது. இனிமேல் உங்கள் சாமி அழமாட்டாருன்னா அந்த அவர் சொன்னார், அந்த கிறிஸ்து அழவே மாட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாங்க. என் கிராமத்துக்கு இனிமேல் அழுகிற தொல்லையே இல்லை. அதுன்னு நான் சாப்பிட்டு நல்லா தூங்கினா இரவில் அழுகிற சத்தம் கேட்குதுங்க. என் அருகிலே ஏசு அழுகிறார். முன்னைய அழுகிறது ஏசுன்னு தெரியுது, இப்போ அழுகிறது ஏசுன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் என் அருகிலே கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறார். எப்படி ஐயா சும்மா இருக்க முடியும்? நான் சொன்னேன், என் பக்கத்தில் அழுகிற சத்தம் கேட்குது இரவில் நடுச்சாமத்தில். ஏசப்பா அழாதீங்கன்னு சொன்னேன். எல்லாம் கை உயர்த்து சொல்லுங்களேன். எல்லாம் கை 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 உயர்த்துங்க, கை உயர்த்துங்க, சொல்லுங்க. ஏசப்பா அழாதீங்க சொல்லுங்க. ஏசப்பா அழாதீங்க இப்படி சொன்னங்க. சொன்னால் போதுமாங்க? சொன்னால் போதுமா? ஒரு பசியில் ஒரு வயசு குழந்தை அழுகுதுங்க, பால் கொடுக்கணும்ல. நீங்கள் போய் பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பியா? அந்நிய பாஷை பேசுவியா? ரக்கா பா பேசிக்கிட்டு இருப்பியா? சண்டை போடுவியா? உபதேச சண்டை போடுவியா?
பிரசங்கம் பண்ணுவியா? ஏ குழந்தாய் அழாதே என்று இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பியா? இல்லைங்க, பால் கொடுக்கணும், ஒரு குழந்தை கண்ணீரை துடைக்கணும். ஐயா, செயல்படுகிற கிறிஸ்தவம் இன்றைக்கு தேவை ஐயா. வானத்தையும் பூமியும் படைத்த என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அழுது கொண்டே இருக்கிறார். 2000 ஆண்டுகள் ஆகியும் எழுப்புதல் இல்லையே, அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா, அழுது கொண்டே இருக்கிறார். நாம் என்னையா செய்கிறோம்? ஐயா, நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஏதாயிலும் உதவி செய்வீர்களா? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவிகளும் எஸ்தர்களை உருவாக்கும், சாமுவேல்களை உருவாக்கும், நெகேமியாக்களை உருவாக்கும், யோசுவாக்களை உருவாக்கும். எல்லா கண்களை மூடி கேட்ட வார்த்தைகளுக்காக எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா ஸ்தோத்திரம் பண்ண. வாய்களை தரங்க. இவ்வளவு நேரம் பிரசங்கம் கேட்கறதில்லை, இது பிரசங்கமே கிடையாது, இது ஆண்டவருடைய புலம்பல், இது ஆண்டவருடைய பாரம். யார் இது பிரசங்கம் நினைச்சிடாதீங்க. டேவிட் கணேசன் பிரசங்கம் பண்ண வரல, எங்க அப்பாவுடைய பாரத்தை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் என்னிடத்தில் உதவி கேட்டு அழுகிறார், நான் உங்களிடத்தில் உதவி கேட்டு என் இயேசுவின் பாரத்தை சொல்லி உங்களிடத்தில் உதவி கேட்கும்படி வந்திருக்கிறேன். என் ஆண்டவர் அழுது கொண்டே இருக்கிறார், என் ஆண்டவர் அழுது கொண்டே இருக்கிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, உன் கண்ணீரை துடைத்தாரே. நீ விபத்துல இறந்திருக்கணும், உன் வியாதி படுக்கையில் இறந்திருக்கணும், எத்தனை நெருக்கங்கள்ல நீ அவமானத்தோடு துக்கத்தோடு இருந்தாய், உன் கண்ணீரை துடைத்தாரே. உன் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்றைக்கு கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். தேசத்திற்காக அழுகிறார். பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பாரில்லை என்று அழுகிறார். ஐயோ, அறுவடை மிகுதி ஆட்கள் இல்லை என்று பரிதபிக்கிறார். யாரை அனுப்புவேன் என்று ஏசியாவிடத்தில் அழுதது போல இன்றைக்கு உன் அருகிலே அழுது கொண்டிருக்கிறார். அவருக்காக என்ன செய்தாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன செய்ய போகிறாய்? அன்பு சகோதரனே, இன்றைக்கு உன் உதவி இயேசுவுக்கு தேவை. மோசஸ் உதவி செய்ததினால் யோசுவா ஜெயிக்க வைக்கிறாரே, ஜெயிக்க வைக்கிறாரே. நெகேமியாவிற்கு ஒரு ராஜா உதவி செய்கிறதுனாலே இடிக்கப்பட்ட அலங்கம் திரும்ப கட்டப்பட்டது. ஒரு மொர்தெகாயினாலே ஒரு எஸ்தர் உருவாக்கப்பட்டு 127 நாடுகளுக்கு எழுப்புதல் வந்தது. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, ஒரு சின்னத்தாய் டீச்சர் அவனுடைய ஜெபத்தினாலே இந்த டேவிட் கணேசனும் கிராமம் எஸ்தர் இயக்கம் என்ற அந்த ஊழியம் உருவானது. அன்பு சகோதரனே, இன்றைக்கு உன் உதவி தேவை, உன் ஜெப உதவி தேவை, உடைய நேர உதவி தேவை. ஆகஸ்ட் 15 ராகா பேசி போல தன் வாழ்க்கை சரியில்லாட்டான் பரவாயில்ல, என் ஆண்டவர் மீது அன்பினாலே தன்னால் என்ற செய்த உதவி போல உன்னுடைய உதவி இயேசுவுக்கு தேவை. இந்த செய்தி கேட்கிற நண்பர்களை, டிவி மூலியமாக யூடியூப் மூலியமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு நண்பர்களை, உன் அருகிலே இயேசு அழுது கொண்டிருக்கிறார். அவருக்காக என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? ஏசப்பாட்ட அழுது கொண்டே இருக்கிற ஏசப்பாட்ட நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். சொல்றது மாத்திரமல்ல, பக்கத்து கிராமத்தில் செயல்பட ஆரம்பிச்சேன். என்னை கொண்டுதான் இத்துணை பெரிய அற்புதங்களை செய்கிறார், இத்துணை பெரிய மாற்றங்களை செய்கிறார். இன்றைக்கு நீங்க சொல்லுவீங்களா? ஒரு பொருதனை செய்வீங்களா? ஒருவேளை ஆண்டவர் கண்ணீரை துடைக்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு பிராமிஸ் தர்றேன். இயேசுவுடைய ஊழியக்காரனா அவர் கண்ணீரை நீங்க துடைச்சீங்கன்னா அவர் உங்க கண்ணீரை துடைப்பார். குழந்தை பாக்கியத்தை இல்லையா, குழந்தை பாக்கியம் கொடுப்பார். திருமண தடைகளை எடுத்துப்படுவார். வியாதிகளை சுகப்படுத்துவார். வேலை இல்லாத உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்பார். கடன் பிரச்சனை நீக்குவார். சொந்த வீட்டை கட்டி கொடுப்பார். ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுங்க. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா போதுமேங்க, பரலோக பலன் வரும் ஐயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன உம்முடைய கைகள் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கை வானத்துக்கு நேராக தூக்குங்க, வலது கை வானத்துக்கு நேராக தூக்குங்க. ஒருவேளை பிரசங்கம் பண்ணல, அது பைபிள் அட்டவணையில் இருந்து சில சத்தியத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார், சில பாரத்தை சொல்ல சொல்லி இருக்கிறார். நீங்க செய்கிற உதவி யோசுவாவை உருவாக்கும். நீங்க கற்றுக் கொடுக்கிற அந்த பாடம் ஒரு சாமுவேல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க உதவி செய்யும். மொர்தெகாய் போல நீங்க உருவாகினீங்கன்னா எஸ்தர் உருவாவாங்க. ஒருவேளை நெகேமியா ராஜா போல நெகேமியாவை விசாரிச்சா போதும், தன்னால் என்ற உதவியை செய்தா போதும், அலங்கம் கெட்டி எழும்பப்படும். இடிக்கப்பட்ட அலங்கையை திரும்ப
நிலைமை கெட்ட போடும். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, உன்னோடு கூட பேசுகிறார். உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் உன் அருகில் இயேசு அழுது கொண்டே இருக்கிறார். இந்த கோவில்பட்டி கிராமங்களுக்காக அழுவார், இந்த மாவட்டத்திற்கு அழுவார், தமிழ்நாட்டு கிராமங்களுக்கு அழுவார், வாலிபர்களுக்காக அழுது கொண்டே இருப்பார். நீங்க சொல்லுவீங்களா, ஏசப்பா ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, வலதுகை வானத்துக்கு நிறதுகை சொல்லுங்க, ஏசப்பா அழாதீங்க. அவர் கண்ணீரை இங்க துடைச்சிங்கன்னா அவர் உங்க கண்ணீரை துடைப்பார், உங்க வியாதியை சுகப்படுத்துவார். எல்லாம் சொல்லுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இந்த வாலிபர் முகாமிற்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க போகிறேன். எல்லாம் சொல்லுங்க. இந்த வாலிபர் முகாமை குறித்து எனக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, உறவுக்காரர்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு ஆயத்த வேலைகள் செய்கிறது போல ஏசப்பாவுக்காக இந்த முகாமிற்காக வேலை பார்க்க போகிறேன். எங்கள் வீட்டில் கூடி ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாம் ஒப்பு கொடுங்க. என்னால் என்ற காணிக்கை தரப்போகிறேன். ஒரு கிராமத்தில் இருக்கிற வாலிபுல அழைச்சிட்டு வருவதற்கு, ஒரு வேன் ஒழுங்கு செய்வதற்கு என்னால் என்ற காணிக்கை தரப்போகிறேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒருவேளை 1 லட்சம் ரூபாய் என்னால் தர முடியும், ஒப்பு கொடுங்க. அன்பு சகோதரனை சகோதரியை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. என்னால் என்ற காணிக்கை ஒரு 10,000 ரூபாய், ஒரு வேன் ஒழுங்கு செய்வதற்கு என்னால் என்ற ஒரு 10,000 ரூபாய் இல்லைங்க, இல்லை, என்னால் ஒரு உண்டியல்ல காணிக்கை சேகரித்து கொடுக்க போகிறேன். என்னால் என்ற ஒரு 1000 ரூபாய் கொடுக்க போகிறேன். எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைச்சிங்கன்னா அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். யாருக்கெல்லாம் ஜெபம் வேண்டி இருக்குது, எனக்கு ஒரு அற்புதம் வேணுங்கிறவங்க எல்லாம் உங்களுடைய இருதயத்தில் கரங்களை வச்சுக்கோங்க, இருதயத்தை கரங்களை வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த மீட்டிங்கில் வந்தீங்கள, இவ்வளவு மணி நேரம் ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்கள, ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைக்கும்படி பொருத்தனம் பண்ணியிருக்கீங்கள, உங்கள் கண்ணீரை அவர் துடைக்க போகிறார். எல்லாம் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்கள் நெருக்கங்களை சொல்லுங்க. ஒரே ஒரு வரி ஜெபந்தான், 1 நிமிட ஜெபந்தான். ஏசப்பா என்ன தொட்டார், எனக்கு உசுரை கொடுத்தார். இந்த கூட்டத்தில் எங்கிருந்தாலும் சரி, ஒரே நிமிடம் உன் பிரச்சனைகளை சொல்லி அழு. ஒரு வேலை கிடைக்கணும், ப்ரொமோஷன் வேணும், நான் இழந்ததை திரும்ப கிடைக்கணும், சொல்லு சொல்லு. அல்லேலூயா. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபித்து முடியும் நிறைவு செய்கிறேன். ஏசப்பா ஏசப்பா உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி யாரெல்லாம் பொருதனை செய்தார்களோ அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும்படி அவர்கள் விரும்புகிற ஒரு அற்புதத்தை செய்வீராக. வியாதிகள் சுகமடைவதாக, குழந்தை பாக்கி உண்டாவதாக. யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளை ரட்சிப்பீராக. அந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைப்பதாக. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. ஆண்டவர் உமக்கு சாட்சிகளாக மாற்றுவீராக. வீட்டில் என் கணவர் குடிக்கிறார் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருடைய குடிகார கணவர்களை ரட்சிப்பீராக. ரட்சிப்பு சமாதானம் வருவதாக. இன்றைக்கு இந்த இடத்திலே வந்தபடியால் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விடுதலை, குடும்பத்திற்கு சமாதானம், குடும்பத்திற்கு சந்தோஷம் உண்டாவதாக. இதை டிவி மூலமா கேட்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அப்பா, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மத்தியில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பாரம் வருவதாக. ஆண்டவரே, நெகேமியாக உருவாவதற்கு என்னுடைய பங்களிப்பை தரப்போகிறேன். யோசுவா உருவாவதற்கு ஒரு மோசஸாக என்னுடைய பங்களிப்பை தரக்க போகிறேன். ஒரு எஸ்தர் உருவாவதற்கு ஒரு மொர்தெகாயாவாக என்னுடைய பங்களிப்பை தரப்போகிறேன் என்று சொல்லுகிற அநேக கிறிஸ்தவர்கள் எழும்புவார்களாக. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதிங்க. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு திரும்பி செல்ல உதவிச்சிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.